ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கு எங்களோட சீலன் அகாடமி மூலமாக சமூக ஊடகங்கள் வந்து வரமா சாகுமா அப்படின்ற ஹெட்டிங்கில் ஒரு ஃப்ரீ வெபினாரை வந்து உங்களுக்காக செஞ்சு தரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு அந்த டைமில் தான் பீக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராமே போகிறதுக்கு முந்தி சில விஷயங்கள் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குது. என்னென்ன எங்களோட சீலன் அகாடமி மூலமாக நாங்கள் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஸோ அது சம்மந்தமாக நான் உங்களுடைய குரூப்ஸ்லேயும் போட்டு தான் நிற்கிறோம். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்கலாம், ரைட்? ஸோ நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சிலபஸில் வந்து கிரேட் 11க்கு பேப்பர் கிளாஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் நாங்கள் ஃப்ரீ செமினார் செஞ்சுட்டு வரதோட ஃபிசிக்கலாகவும் இவங்களுக்காக நாங்கள் பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு வரோம், ரைட்? ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதோட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் சரி ஓ லெவலுக்கு இப்போ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இவங்களை வந்து அதுக்கு ஜாயின் பண்ண வைங்க. என்னோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் நாங்கள் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுற பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேணும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ண வைங்க. அதோட அடுத்தது வந்து என்னன்னா, நாங்கள் ஸ்கில் சைட்ல வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெயினாக ஐடி நாலேஜ் வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்றனால ஆஃபீஸ் பேக்கேஜ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் கோர்ஸை வந்து அவங்களுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் நாங்கள் வந்து ஒரு ஒப்பரில் மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதோட இப்போ ரீசெண்டாக எத்திக்கல் ஹேக்கிங் சம்மந்தமாக ஒரு வெபினார் நடந்துச்சு. ஸோ அது முடிகிறதோட தான் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸையும் நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைச்சிட ஒரு கோர்ஸ் வந்து இல்லை, ரைட்? அப்படியே கிடைச்சாலும் அதோட ப்ரைஸ் வந்து நல்லாவே கூடுதலாக தான் நம்ம பார்க்குறோம். பட் நாங்கள் வந்து என்னன்னா இந்த நாலேஜ் எல்லாருக்கும் போயிட்டு செய்கிறோன்றதுனால ஒரு எத்திக்கல் ஹேக்கரை வச்சு நான் உங்களுக்காக நாங்கள் டீச் பண்ணுறது ரெடி ஆகிக்கிறோம். ஸோ இது நாங்கள் எல்லாருக்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த கொடுக்குறதுக்கு இருக்கிறது. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து குயிக்காக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்றதுக்கு ரெடி ஆகிக்கும். ஸோ அதோட கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக 2 கோர்ஸ் நடக்குது. ஒன்று ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 10 டேஸ்ல உங்களுக்கு கிராஃபிக் டிசைனை வந்து அதை படிச்சுட்டு போயிட்டு ஒர்க் பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 3000 அப்படின்னு போட்டுருக்கு. பட் அட்வான்ஸ் கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வந்து 3 மந்த் 5000 இது. ரெண்டு ப்ரைஸுக்குமே லிங்க் இல்லை. என்னன்னா இந்த கிராஃபிக் டிசைன்ல வந்து 10 நாட்கள்ல படிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் தான் கிடைக்கும். பட் இப்போ ஆல்ரெடி என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அண்ட் அவங்களோட நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிக்குது பேசிக்லி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அட்வான்ஸ் கோர்ஸால. ஸோ 3000 தான், இது 5000 தான். இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயும் ஜாயின் பண்ணலாம். பட் இந்த ஆஃபரும் இதோட முடிய போகுது இந்த பேஜோட. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து நாங்கள் வந்து ரியலாக இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த டிப்ளமா கோர்சஸுக்கு இல்லாட்டி நார்மல் டெக்னிக்கல் கோர்சஸுக்கு என்ன ப்ரைஸ் போகுதோ ஸோ அதே மாதிரியான இதைத்தான் எங்களோட லெக்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு நாங்கள் லெக்சர் எல்லாம் பே பண்ணி தான் அடிக்கணுன்றதுனால அவங்களுக்கு அந்த ப்ரைஸில் வந்து பட் எங்களுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் செட்டுக்கு வந்து மட்டும் நாங்கள் ஒரு ஒஃபர் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் இந்த ப்ரைஸில் வந்து ஆக்கிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணலாம், ஓகே? ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னோட மெயின் இவெண்ட், அதாவது இந்த இதை நாங்கள் வந்து ரெடியாக அதாவது சமூக ஊடகங்கள் வரமா சாக்குமா அப்படின்ற தலைப்பில் நடக்க போறது சொல்லிட்டு நாங்கள் போவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை செஞ்சு தரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து பாரிகா ஜேர்னலிஸ்ட், ஸோ அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு செஞ்சு தரது இருக்கிறாங்க. ஸோ கடைசி வர இந்த ப்ரோக்ராம்ல இருந்து இதுல என்னென்ன யூஸ் எடுத்துக்கொள்ளணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இந்த இது முடிகிறதோட கட்டாயமா ஃபீட்பேக்கை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ நாங்கள் டிரெக்டாக அந்த ப்ரோக்ராம்லேயே போவோம். ஹாரிகா ஃபைசல் அவங்கள ஜேர்னலிஸ்ட் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராமை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம்.
மனாசிர். ஓகே, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட வீடியோ. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது ஓகே. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மத்தபடி யார் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு பேசணும் அப்படின்னு விருப்பம்னா நீங்க வந்து பேசலும், நான் கேட்கறதுக்கு வந்து பதில் வந்து சொல்லலும். ஓகே, மெசேஜ்ல ரிப்ளை பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க மைக் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுன்னா பேசலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நாங்க பேச போறது வந்து சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து வரமா சாபமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு இதுக்காக ஒரு 1 hour மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள நான் என்னெல்லாம் பேச முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான் நான் பேச போறேன். இப்ப சமூக ஊடகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு புக்கை படிச்சுட்டு வந்து இதுல இருக்கிற விஷயங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தியரி மாதிரி உங்களுக்கு சொல்லிடாது. நான் சமூக ஊடகம் பயன்படுத்துறேன், அதுல எனக்கு கிடைச்ச அனுபவம், மத்தது மக்களோட கருத்துக்கள். இப்ப மத்தவங்க இப்ப நம்ம பேசிப்போம் இல்லையா, ஒரு விஷயம் இருந்தா இப்படித்தான் சமூக ஊடகத்தை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிப்போம் தானே. அதை வச்சு பொதுவான என்ன கருத்து இருக்கு அப்படிங்கறது அடிப்படையில என்னோட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன். அது இல்லாம நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இப்படித்தான் விஷயங்கள் இருக்கு, இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸோ ஏதோ வந்து நான் உங்களுக்கு மேல எதையும் திணிக்க இல்லை, கருத்தை பகிர்ந்து கொள்றேன். அதனால ஒரு என்ன சொல்றது, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளலாமே தவிர அந்த ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசாம இருக்கிறது, இல்லாட்டி ஏதாவது கேட்டா ரிப்ளை பண்ணாம இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து தேவையில்லை. அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாராவது பேசினா நல்லோன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்ப சமூக ஊடகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிறப்போ வந்து சமூக ஊடகங்கள் வந்து இப்போ ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு. கட்டாயம் சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்தியே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அதனால சமூக ஊடகங்கள் மூலம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சமூக ஊடகம்ங்கிறது ஒரு வரம், கட்டாயம் நாங்க சமூக ஊடகம் பயன்படுத்தணும் இப்படின்னு எனக்கு சொல்லலாம். அதே மாதிரி சமூக ஊடகம் பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, குறிப்பா வந்து இளைஞர்கள். ஒரு சமூக ஊடகத்துக்கு வந்து ஒரு அடிபணிஞ்சு அதுல வரக்கூடிய விஷயங்களை தான் நிறைய இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃபே வந்து சமூக ஊடகத்தை நோக்கி, அதுல வரக்கூடிய விஷயங்களை நோக்கி அதை பின்பற்றக்கூடியவர்களா போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமூகமே வந்து சமூக ஊடகத்தாலதான் சீரழிது. சமூக ஊடகங்கள் வந்து தடை செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரி, அதை பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து சொல்ல இயல. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் பயன்படுத்துறத பொறுத்து, சமூக ஊடகத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் பயன்படுத்துறத பொறுத்து தான் அது வந்து வரமா சாபமா, அவனுக்கு வரமா சாபமா அப்படிங்கறத வந்து முடிவு செய்யல. இப்ப நான் சமூக ஊடகத்தை பயன்படுத்துறத வச்சுதான் எனக்கு வந்து அது வரமா சாபமா அப்படிங்கறத வந்து எனக்கு முடிவு செய்யலும். இப்ப எனக்கு வந்து சொல்லல, இப்ப நான் பயன்படுத்துறேன் எனக்கு அது வரமா இருக்கு அப்படிங்கறதுனால எனக்கு வந்து சொல்லலாது உங்களுக்கும் அது வரமா தான் இருக்கும், நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு.
அதே மாதிரி இப்ப நான் பயன்படுத்தினேன், எனக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அதனால சமூக ஊடகம்ங்கிறதே ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு Sorry. இது பெரிய ஆக்கள மாதிரி தான் மைக்கி. சோசியல் மீடியா எனக்கு இதுக்கு சோசியல் மீடியா யாரு அது மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் Start பண்ணிட்டா? யாரோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டிற்காக பணியாற்றியுள்ளார் மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். நாட்டில் பணியாற்றக்கூடிய நாட்டின் எதிர்கால துறையில் சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட மக்கள் தீர்மானித்துள்ளனர். உங்களுக்கு தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் ஷேர் பண்றது மாதிரி நீங்க பண்ணிருந்தா அதை அப்படியே மியூட் பண்ணி அவ்வாறான யோசனைகளை முன்வைக்க முடியும். இந்த நாடு வீழ்ச்சி கண்ட வேளை நாடு பாதிப்புக்குள்ளாகியிருந்தது மக்களின் பொறுப்பேற்காத தலைவர் சஜித் பிரேமதாச தலைவர் இதை நாம் எதிர்பார்க்க போவதில்லை. சஜித் பிரேமதாசவை சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி, இப்ப வந்து ஓகே. அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்க பயன்படுத்துறத பொறுத்துதான் சமூக ஊடகங்களை வந்து வரமா சாபமா அப்படிங்கறத வந்து சொல்லிடும். இப்ப எனக்கு என்கிட்ட கேட்டா நான் எப்படி பயன்படுத்துறேனோ அதை வச்சுதான் எனக்கு சொல்லிடும் எனக்கு வந்து சமூக ஊடகம் வரமா இருக்கா சாபமா இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? உங்களுக்கு சமூக ஊடகம் வரமா இருக்கா சாபமா இருக்கா அப்படிங்கறத. இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் யோசிச்சது இல்ல. ஜஸ்ட் சமூக ஊடகம் இருக்கு, நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் யோசிச்சது இல்ல. அது வரமா இருக்கா சாபமா இருக்கான்னு தெரியல. நான் யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஓகே. எனக்கு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி யாராவது பேசுனதுனால யாரும் ஃபேஸ் காமிக்கிறது இல்ல தரீங்க. 16 வயசுல பேசுறதுனால யாரும் சரியான கருத்துக்கள் சொல்ல போறது இல்ல. சொன்னாலும் அதுக்கு யாரும் சிரிக்க போறதும் இல்ல. பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பேரியா? ஓகே. வாய்ஸாவது பேசலாமே நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. சரி, பேசுற மட்டுக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும். இப்படி மெசேஜ் பண்ணும்போது விட அப்படி எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ விருப்பம்னா நீங்க பேசுங்க, சரியா? ஓகே. இப்ப நாங்க பொதுவாவே இப்ப நானா இருந்தா கூட நான் கூட ஸ்டார்டிங்ல பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு போன் கிடைச்சது. சோ இப்ப இதுல வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணும், எல்லாமே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நாங்க என்னைக்குமே நம்ம கேட்டது இல்ல, நான் ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், நான் ஏன் பேஸ்புக் யூஸ் பண்றேன், ஏன் இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நாங்க என்னைக்காவது நமக்கே நம்ம கேட்டிருக்கோமா? பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கிட்ட கேட்டுப்போம். ஓகே, இல்லன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப சமூக ஊடகம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வரமா சாபமா அப்படிங்கறத முதல்ல நான் டிசைட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எப்படி அப்படிங்கறத மத்தவங்க வந்து சொல்ல போறாங்க. அப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து சொல்ல போறேன், எனக்கு அது வரமா இருக்கா சாபமா இருக்கா அப்படிங்கறத நான் எனக்கிட்ட சில கேள்விகள் கேட்டுக்க போறேன். அதே மாதிரி நீங்க உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன பதில் வருது அப்படிங்கறத வச்சு லாஸ்டா நம்ம சொல்லலாம் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அது வரமா இருந்ததா இவ்வளவு நாளா, இல்ல எனக்கு இது இவ்வளவு நாளா சாபமா இருந்ததா அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப நான் பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப நான் பார்ப்பேன் என்னென்ன நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், டிக்டாக், யூடியூப், அது மாதிரி எக்ஸ் யூஸ் பண்றேன். ஓ,
வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்றேன். அது மாதிரி இப்ப நீங்களும் யூஸ் பண்ணக்கூடிய சில சமூக ஊடகங்கள் வந்து இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து இப்ப என்கிட்ட நான் கேட்பேன், இப்ப நான் ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறப்போ, இப்ப என்கிட்ட அதுக்கு ஒரு பதில் இருக்கணும். கட்டாயம் ஒரு பதில் இருக்கணும் நம்ம கிட்ட. இப்ப பெரும்பாலும் என்னன்னா நம்ம சொல்ற எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய பதில் தான். நம்ம அதுல ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேஷன்ஸ் கூட மெசேஜ் பண்றோம். நார்மல் மெசேஜை விட இதுல வந்து நமக்கு போட்டோஸ், ஆடியோ கால் பண்ண இயலுமா இருக்கு, வீடியோ கால் பண்ண இயலுமா இருக்கு, போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் சொல்லி எல்லாமே ஷேர் பண்றதுக்கு ஏழுமா இருக்கு. அப்ப அதனால வாட்ஸ்அப்ல வந்து எங்களுக்கு நிறைய அதுல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. அப்ப அதனால அதை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அதே மாதிரி இப்ப என்கிட்ட வந்து நீங்க வைபர் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் யூஸ் பண்ணேன். என்ன காரணம்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்க அவ்வளவு நண்பர்களும் உறவினர்களும் தான் எனக்கு வைபர்ல நான் வந்து யூஸ் பண்ணும்போதும் அவங்க கூட தான் நான் பேசணும். அப்ப இங்களே பேசுறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேசுறவங்ககிட்டே தான் நான் போய் வைபர்ல பேசணும். அப்ப எனக்கு அதுல ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்கல. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல இல்லாத ஒரு விஷயமும் எனக்கு வைபர்ல இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. அப்ப அதனால நான் பார்த்தேன், ஓகே இப்ப வைபரும் அதே இது நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு அது இதை வாட்ஸ்அப்பை விட இதுல வேற ஏதாவது இருக்கு, கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஏதாவது எனக்கு அதுல நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண இல்ல. அப்ப அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே எனக்கு வைபர் வந்து தேவைப்படையில, நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, நீ ஏன் யூஸ் பண்ணலையா, நாங்கெல்லாம் யூஸ் பண்றோம் ஸ்டிக்கர்ஸ் அப்படி. சம்டைம் பெரும்பாலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வைபர் பொறுத்த வரைக்கும் ஸ்டிக்கரா, அப்ப அதுல வந்து சும்மா அதோட ஒரு வந்து அது ஒரு மிஸ் ஆகுற மாதிரி. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அது யூஸ் ஆகல, எனக்கு தேவையில்லை, உனக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்து பேசலாம் அப்படிங்கிறது. சோ நான் அதுக்காக நான் அதை டீல் பண்ணேன். இப்ப நாங்க பொதுவா செய்யற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து சமூக ஊடகங்கள் இப்ப எங்களுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சிலவங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க வந்து ஐஎம்ஓ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆகாது. அப்ப இதனால ஐஎம்ஓ யூஸ் பண்ணும்போது அது மாதிரி வேற வேற ஆப்ஸும் இருக்கு. நமக்கு வந்து அதுல வந்து பேசக்கூடியதா இருக்கும், கனெக்ட் ஆகும், நெட்வொர்க் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருந்தது அப்படின்னா ஓகே. அது இல்லாம ஏன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க, அதை நானும் பயன்படுத்தணும். இப்ப எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்கன்னா நானும் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு நான் சோசியல் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களோ, அப்ப அதெல்லாம் நானும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து சமூகமயமாக்கிறது அப்படிங்கிறது சமூக ஊடகங்களோட தொடர்பா இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப நாங்க கட்டாயம் சமூக ஊடகங்கள்ல தொடர்பு பட்டவர்களா ஈக்குவல். ஆனா நாங்க அதை எப்படி பயன்படுத்துறோம், அதே எங்களை எப்படி நாங்க அதை பயன்படுத்தணும், அதே எங்களை எப்படி பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அதுக்காகத்தான் சொல்றேன். இப்ப உங்களுக்குள்ள இது வரைக்கும் அப்படி ஒரு இருந்திருக்கா? இப்ப நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கும்னு தெரியும். இப்ப இது வரைக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படி ஏதாவது ஒண்ணு? இப்ப வந்து உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா? ரிப்ளை பண்றதா யாராவது? ஓகே. ஏன் அப்படின்னா இப்ப நான் சொல்ற விஷயங்களை வந்து நீங்க உங்களோட மைண்டுக்கு எடுத்து நீங்க அதை யோசிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து புரியும். இப்ப நான் வந்து இது ஒரு பாடமா நான் வந்து உங்களுக்கு எடுக்கல, நீங்க இதை போய் எங்கேயுமே எக்ஸாம்ல வந்து எழுத போறது இல்லை. ஆனா நீங்கள் வந்து பெரும்பாலும் நான் யார் யாரு இருக்கிற தெரியாத ஏஜ் குரூப் எனக்கு தெரியாது, ஆனா யங்கஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் கையில தான் எங்களோட சமூகமே இருக்கு. அப்ப நாங்க சரியாக வழிநடத்தப்படுற பட்சத்துலதான் நாளைய சமூகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சமூகமாக அமையும். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஒரு சமூகமும் சிறந்த ஒரு சமூகமா எங்களால உருவாக்க முடியுமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு சமூக ஊடகம்ங்கிறது வந்து இப்ப ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துது. முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஒரு டிவி முன்னாடி, ரேடியோ முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுட்டு தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. போன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளே உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்ப அதனால இப்ப இதுல வந்து என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு. நல்லதோ கெட்டதோ எது வேணா நம்ம போன் வச்சுட்டு பண்ணிடலாம். அதுக்கான அவ்வளவு ஆப்ஸும் அதுக்குள்ள வந்தாச்சு. அப்ப அதனால நாம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் ஒரு நல்ல சமுதாயத்தையும் ஒரு ஆஹ் சீரழிவான ஒரு சமுதாயமா மாறுமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிசைட் பண்ணோம். அப்ப சமூக ஊடகம்ங்கிறது அது அதிட பாட்டுலதான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஃபேஸ்புக் திறக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட சில இதுகளுக்கு வந்து நீங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லி கேட்கும் தானே. அப்ப நம்ம அதெல்லாம் ரீட் பண்ண மாட்டோம், எக்ஸெப்ட் பண்ணிட்டே போவோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் நீங்க வந்து போடலாம், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதுல வரும், இந்த வீடியோஸ் வந்து நீங்க இதுல போட முடியாது, வீடியோஸோ போஸ்டோ அந்த மாதிரி இதுல போட முடியாது. அவங்க அதுக்கான சட்டங்களை வச்சு அந்தந்த ஆப்ஸ் வந்து சமூக ஊடகங்களை வந்து அவங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அது சமூக ஊடகம்ங்கிறது அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு. நாம தான் அதுல எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதை சரியா பயன்படுத்திக்கிறோமா பிழையா பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது வந்து வருது. இப்ப சமூக ஊடகங்கள் இப்ப நான் பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள், அதுக்கப்புறம் நான் அதை ஏன் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் வந்து அதை பயன்படுத்துறேன்.
இப்ப நான் வந்து என்ன உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா என் அனுபவத்தை சொல்றதுனால, மத்தபடி நான் பண்றதுதான் சரி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்ல. இதுல மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்றேன், ஏதாவது மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருந்தது அப்படின்னு. அப்ப சமூக ஊடகங்கள் இப்ப நம்ம என்னென்ன சமூக ஊடகங்கள் நம்ம பயன்படுத்துறோம்னு நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதை நான் ஏன் இன்ஸ்டா பண்ண, இப்ப எதுக்கு நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானே. இப்ப இன்ஸ்டாகிராம் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல என்னெல்லாம் போடுறேன், போஸ்ட் என்னெல்லாம் போடுறேன், ஃபேஸ்புக்ல என்னெல்லாம் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. நம்ம கட்டாயம் அதை யோசிக்கணும். சும்மா எல்லாரும் ஓபன் பண்ணிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க, நானும் ஓபன் பண்ணிருக்கேன், அதுல சில போஸ்ட் வேற யாருடைய ஒரு போஸ்ட் வந்து நான் ஷேர் பண்றேன், அதுக்கு வந்து நான் லைக் பண்றேன், இல்லன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன போடுறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காகத்தான் நான் அதை வந்து சாரி அதை வந்து நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ரீசன் இல்லாம இல்ல, ஆனா அது வந்து வலிவா இருக்கா, அந்த காரணம் வந்து ஒரு பெருமதியான காரணமா அப்படிங்கறது ஒன்று இருக்கு. வந்து இந்த சோசியல் மீடியா அதனோட தாக்கங்கள் இந்த உலகத்துல எது வேணாலுமே செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு, ஒருத்தனை நல்லவனாக்கலாம், நல்லவனை ஒருத்தனை கெட்டவனாக்கலாம், அந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியால நினைச்சா எல்லாமே செய்ய இயலும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியாவை நாங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு எங்களுக்கு கட்டாயம் ஈக்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு இந்த சமூகத்துக்கு நாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அது எந்த அளவுலயும் உதவியா இருக்காது, நாங்களும் இந்த சமூகத்துக்கு உதவியானவர்களாக ஈக்க மாட்டோம். அப்ப அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப நாம சமூக ஊடகம் பயன்படுத்துறோம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் வெளிவான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் இன்னைக்கு உதாரணமா நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில இப்ப நம்ம எழுதினதுமே முதல் வேலையா போன் தான் பார்ப்போம். அப்ப இன்னைக்கு காலையில நான் போன்ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும், இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் நான் என்னெல்லாம் வீடியோஸ் பார்த்திருக்கேன், போஸ்ட் பார்த்திருக்கேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது? நோ. ஓகே, ஒரு ஓகே ஒருத்தங்க எஸ் சொல்லியிருக்காங்க, ஹப்சா. இப்ப உங்களுக்கு யாருக்காவது நீங்க இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரை, இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் இன்னொரு நாளாவது நீங்க ஒரு உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்காக நீங்க ஒரு நாளைக்கு பாருங்க. காலையில இருந்து ஒரு 1 hour மாதிரிக்காவது நான் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 1 hourக்குள்ள நான் என்னெல்லாம் பார்த்திருக்கேன், சோசியல் மீடியால நான் என்னெல்லாம் பார்த்திருக்கேன், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வச்சு நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டு பாத்துக்க கூடியதா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். இன்னைக்கு நான் சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் காலையில எழும்பி ஒரு வீடியோ பாக்குறேன், ஒரு பாட்டு ஒரு பாட்டு வீடியோ நான் பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாட்டு கேட்கறது இல்லைன்னு இல்ல, ஆனா மிக குறைவு பாட்டு கேட்கறது. அப்படி பார்க்கும்போது எனக்கு நான் ஒரு பாட்டு வீடியோ பாக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு கொஞ்சம் வேஸ்ட். அப்ப நான் வந்து ஓகே, இன்னைக்கு நான் பார்த்த சாங் வீடியோ எனக்கு அது வேஸ்ட், சோசியல் மீடியா பயன்படுத்தல, எனக்கு அது யூஸ்ல. அதே நான் இன்னொரு விஷயம் பாக்குறேன், ஒரு நியூஸ் பாக்குறேன், இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறேன், எனக்கு அது யூஸ்ஃபுல். சோ எனக்கு நான் வந்து ஓகே, எனக்கு இது பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்படி நிறைய சோசியல் மீடியான்னு வரும்போது நாங்க எவ்வளவு வீடியோஸ் வந்து பாக்குறோம், எவ்வளவு போஸ்ட் வந்து நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நலவுக்கு பயன்படுத்தப்படுற அளவை விட இன்னைக்கு கெடுதிக்கு பயன்படுத்தப்படுறதுதான் அதிகமாயிருக்கு. அப்ப நாங்க டிக்டாக்கே எடுத்து பாருங்க, உதாரணத்துக்கு எவ்வளவு வீடியோஸ் வருது. அதுல வர ஒரு 10 வீடியோ நம்ம பார்த்தோம்னா அதுல ஏதாவது ஒரு வீடியோ தான் நமக்கு உண்மையாவே நம்மளோட அறிவுக்கும் உணர்வுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் அதுல இப்ப பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் யங்கஸ்ட் வந்து அவங்களோட போஸ்ட் போட்டு, அவங்களோட போட்டோ ஒண்ணு போட்டு, அதுக்கு ஒரு சாங் போட்டு, அதைத்தான் அவங்க வந்து டிக்டாக்ல போட்டு வியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதே ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நியூஸையோ ஒரு நல்ல விஷயத்தையோ மாங்குன்னு கத்தி ஒரு வீடியோவா எடுத்து போட்டாலும் அதுக்கு ஒரு 1K அந்த மாதிரி தான் லைக்ஸ் வரும். இது ஒரு அவங்களோட சும்மா ஜஸ்ட் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு போட்டோ பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு சாங் போட்டிருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மில்லியன் கணக்குல வியூ வரும். குறைஞ்சது ஒரு 10Kக்கு மேலாவது அவங்களுக்கு வந்து வியூஸ் வரும், லைக்ஸ் வரும். அப்ப அது வந்து அவங்களோட பிழை இல்ல, அதெல்லாம் வந்து நாங்க தான் உருவாக்குறோம் சமூகத்தை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு வந்து இந்த சாங் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த நியூஸ் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே வந்து இங்க ட்ரெண்ட்ல இல்ல, நாம தான் ட்ரெண்டா உருவாக்குறோம். நாமளே உருவாக்கிட்டு அதை நம்மளே ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா நம்மளுக்கு? யா டீச்சர். ஓகே, ஜிசாக்கல்லா பேசினதுக்கு. டீச்சர் சொல்ல வேணாம். ஓகே, நான் கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். சோ சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசலாம். ஓகே, இப்ப அதுதான் விஷயம். இப்ப இப்ப நான் வந்து டிக்டாக் பார்க்கும்போது நான் யோசிப்பேன், இப்ப ஒரு நாளைக்கு எடுத்து நான் பாக்குறேன், பார்க்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணோமோ இல்லையோ எல்லா வீடியோஸும் வந்து அதுல வந்துட்டே இருக்கும்.
வரும்போது இப்ப ஒரு வீடியோ வருது அதுல எந்த சம்பந்தமே இல்ல, ஒரு நாலேஜுக்கு ஏத்ததோ ஒரு சமூகத்திற்கு ஏத்த எந்த ஒரு கருத்துமே சொல்லப்படாத ஒரு வீடியோ. நீங்க அது மாதிரி வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நான் அதை நான் பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அனாவசியம் மட்டும் இல்ல, ஒருத்தர் என்கரேஜ் பண்றேன். ஒருத்தர் ஒரு பிள்ளையான விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, நான் அதுக்கு அவரை என்கரேஜ் பண்றேன். நான் பாக்குறதுனால அவருக்கு ஒரு வியூஸ் போகுது, வியூஸ் போறதுனால அவரை நான் என்கரேஜ் பண்றேன். ஏதோ ஒரு வகையில எனக்கு அதை பிடிச்சு போய் நான் லைக் பண்றேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி. அப்ப நான் வந்து நான் என்னதான் திரும்பவும் உதாரணம் சொல்றேன். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிக்டாக் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், அதை நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னால முடிஞ்சது அதுதான். நான் பாக்குறதுனால அவருக்கு ஒரு வியூஸ் போக கூடாது, அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து நான் என்கரேஜ் பண்ணி சமூகத்துல ஒரு பிழையான முன்மாதிரியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அதே மாதிரி நீங்க என்னைக்காவது நினைச்சு இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இல்ல பாக்கலாம் அப்படி என்ன செய்யறாரு. ஏன்னா பொதுவா நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த பாக்குறதை விட ஏதாவது ஒரு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இல்லைன்னா ஏதாவது ஒருத்தர் ஒரு கிரிஞ்சா பண்ற ஒரு விஷயத்த தான் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம அதை ஃபுல் வீடியோவா இருந்து பார்ப்போம். சில நேரத்துல சில கிரிஞ்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். அப்ப நாம அதை இருந்து ரசிப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுவோம், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி தானே பண்ணிருக்கோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி பண்றதுல வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா நானும் ஒரு டைம் அப்படியெல்லாம் இருந்தேன்னா. ஆனா அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பண்ற ஒவ்வொரு ஷேர்ஸுக்கும், நம்ம பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும், நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்க தான் பொறுப்பாளர்கள். அப்ப நாங்க அதுக்கு வந்து ஒரு வியூஸ பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது தேவையா அப்படிங்கறது என்னோட உணர்வு. இப்ப நம்ம சில நேரத்துக்கு வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன், இப்ப அதுவும் நிறைய யங்கஸ்ட் வந்து நிறைய பேர் இப்ப டிக்டாக் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்களோட சமூகத்துல இருக்கிறவங்க வந்து திங்க் பண்ணி ஒரு விஷயத்த விட்டுருக்கேன். ஓகே குட். ஹப்ஸா உங்களுக்கு விருப்பம்னா அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க டைம் கேளுங்க, ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்த. ஹப்ஸா ஓகே, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டைம்ல இன்னொருத்தருக்கு முன்மாதிரியா இருப்போம். இவ்வளவு நாள் யோசிக்காத நம்ம இதுக்கு அப்புறமாவது யோசிச்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்ப்போம். இந்த சமூகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை அது. ஜஸ்ட் சோசியல் மீடியா தானே, நான் பாக்குறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு நாளுமே யோசிக்க கூடாது. நான் பாக்குறதுனாலதான் அவங்களுக்கு வியூஸ் வருது, நான் பாக்குறதுனாலதான் அவங்க பிரபலியம் ஆகுறாங்க. பிரபலியம் ஆகுறது பிழை இல்ல, ஆனா யார பிரபலியம் ஆக்கணும் அப்படிங்கிற அறிவு எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இப்ப நாங்க எல்லாம் யங்கஸ்ட், அப்ப எங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்கணும். நாங்க தான் எங்க சமூகத்துக்கு பொறுப்புதாரிகள். அப்ப நாளைக்கு நாங்க முன்மாதிரியான இளைஞர்களா. ஓகே, ஹப்ஸா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மனாசிர் இப்ப சொல்லிட்டா இல்லாட்டி பினிஷிங்ல எதுவும்? என்ன விஷயம்? ஓகே ஓகே, நான் ஹப்ஸாக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு. ஓகே ஓகே, ஹப்ஸா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சொல்லுங்க. ஹப்ஸா ஓகே, நீங்க பேசுறதுன்னா சொல்லுங்க, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் தரேன். நான் இப்ப ஓகே, எனக்கு கேட்கல. ஹப்ஸா கதைக்கிறது கேக்குதா வேற யாருக்கும்? எனக்கு ஓகே, நான் தான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஹப்ஸா. ஹப்ஸா வேற யார மனாசிர் கொஞ்சம் சொல்றீங்களா கேக்குதான்னு? எனக்கு கேட்க இல்ல. இல்ல இல்ல, பேசணும்னு கேட்கல. கேட்கலன்னா நீங்க மியூட்ல வச்சிருக்கீங்களா?
ஹப்சா. அப்புறம் ஏன் கேட்கல? பாருங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நம்ம அந்த ஓகே ஓகே சரி. சாரி ஹப்சா, உங்களோட ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல என்னன்னு. இன்ஷா அல்லா உங்களுக்கு அப்படி பேச இல்லை அப்படின்னா நம்ம பிறகு பேசிப்போமா பத்தி. ஓகே. எனக்கு உண்மையாவே விருப்பமா இருக்கு இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி ஜூம்லயே இதுலயே ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது முன் வந்து கதைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன், ஸ்கூல் போனாலும் சரி, ஸ்கூல்ல ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும் போது பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. நம்மளோட கருத்துக்கள் அது சரியா பிழையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா நமக்கு நம்மளோட மைண்ட்ல இப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா நம்ம அதை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த கருத்துல ஏதாவது பிழை இருந்ததுன்னா மத்தவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு கருத்துல இப்படி பிழை இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம அதை வந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு, ஓகே இந்த கருத்துல பிழை இருக்கு, நம்ம மாத்திக்கணுமா மாத்திக்கலாம். அதுக்காக கருத்தே சொல்லக்கூடாது, எங்க கருத்து சொன்னா பிழையாயிருமோ அப்படின்னு சொல்லி என்னைக்குமே தயங்காதீங்க. ஓகே சரி, அப்படியே நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஓகே உதாரணத்தோட அப்படி சும்மா போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தொடர்ந்து அப்படி பேசுறதை விட இப்ப நாங்க பார்த்த வீடியோஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா ஒரு டேல நம்ம என்னென்ன வீடியோஸ் பாக்குறோம் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்மளால ஊகிக்க முடியுமா இருக்கும். ஒரு நாளையில நாங்க ஒரு 10 வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 வீடியோல எத்தனை வீடியோ நமக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு நாள்ல ஒரு 1 ஹவராவது நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த கணக்கு போட்டு பாரு, என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத வச்சு. அதுல வச்சு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நாலேஜ் ஆவது உங்களுக்கு வரும். அதோட மிச்ச முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம், இப்ப சமூகத்துல நிறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் டிக்டாக் பக்கம் போனா நிற்க முடியாது. என்ன மைண்ட் செட்ல பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சாங் போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுறதோ இல்லைன்னா ஒரு சாங் போட்டு, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சாங் விஷயம் சொல்றேன், அதை தாண்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது பொருத்தமா இருக்குமான்னு தெரியல நான் சொல்றது. அப்ப அதனால வந்து நான் சொல்றேன், இந்த விஷயத்த மட்டும் உதாரணம் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்ல வாரீங்க கேட்டா அவங்க சொல்றாங்க இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நாங்க அதுக்கு சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்க சமூக ஊடகத்துல உங்களோட போட்டோவா போட்டு ஒரு வீடியோவா போடுறதுல, ஒரு சாங்கை போட்டு அதை ஒரு வீடியோவா போடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அதை விட இது உலகத்துல நீங்க பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள், செய்ய வேண்டிய சந்தோஷங்கள் வந்து நிறைய இருக்கு. அதோட நான் ஒரு விஷயத்த சமூகத்திற்கு கொடுத்து, சமூக ஊடகம்ங்கிறது நீங்க நினைக்க கூடாது இது என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இதுல நான் என்ன வேண்டா செய்யலாம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கணும். உங்களை பாக்குறதுக்கு, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு அதுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்துல என்ன பார்க்கக்கூடிய மக்கள் தான், என்ன பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் தான். அப்ப அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்தையாவது நான் செய்யணும். ஒரு போஸ்டாவது நான் போட்டு அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நான் சொல்ல இல்லை நீங்க போட்டோஸ் போடுறது வந்து பில போட்டோஸ் போடாதீங்க, அதெல்லாம் மத்தவங்களுக்கு யூஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்ல இல்லை. ஆனா நீங்க போடுறதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஹப்சா ஒரு லாங் மெசேஜ் ஒன்று வந்து அனுப்பியிருக்காங்க. ஹப்சா இன்ஷால்ல நான் அதை ரீட் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். நான் போன்ல வந்து ஜூம் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அது இப்ப ரீட் பண்ணல, இல்ல பார்த்துட்டு நான் சொல்றேன் இன்ஷால்ல. ஓகே. அப்ப அதுதான் விஷயம் நம்ம யூஸ் பண்ற. ஓகே, நான் அதுல கண்டினியூ பண்றேன். அப்ப இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய, இப்ப நான் வந்து இப்ப நீங்க நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, இப்ப நீங்க போன் பார்த்துட்டு இருக்கும் போது மத்தவங்க செய்யற மாதிரி அப்படித்தான் நீங்க யோசிப்பீங்க. இப்ப நான் பாக்குறேன், அதுல நீங்க இன்னொருத்தர் டிக்டாக் வீடியோ போட்டிருக்காரு, அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அப்ப அவர் செய்யறதுதான் பிழை அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப உங்களோட என்ன போகும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா நான் சொல்றது வந்து அவர் செய்யறாரு பிழை அப்படின்னா அந்த பிழைக்கு நம்ம உடந்தையா இருக்கும். எப்படி? அதை பாக்குறதுனால, அதுக்கு லைக் பண்றதுனால, அதுக்கு காமெண்ட்ஸ் பண்றதுனால இருக்குமா இல்லையா? இத்தனை வரங்காட்டி நம்ம எத்தனை பேர் வந்து எத்தனை இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணிருப்போம், ஷேர் பண்ணிருப்போம், எத்தனை பேர் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணி வச்சிருப்போம். அப்படி செய்யறோமா இல்லையா? சோசியல் மீடியால வந்து யாரும் வரக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து இல்ல. ஆனா இது மட்டுமே செஞ்சு சமூகத்துல ஒரு பிரபல்யமாக இயலும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து சமூகத்துல இருந்து மாறுபடணும்.
அது வந்து நாங்க தான் மாத்திக்கொள்ளணும். ஏன்னா நாம தான் அதை வந்து கிரியேட் பண்றோம். அப்ப எங்களோட எண்ணம் மாறினா தான் சமூகத்துல தகுதியானவர்கள் வந்து பிரபலியமா வருவாங்க. அவங்களுக்கு பொருத்தமான சமூகத்திற்கு பொருத்தமானவர்கள் வந்து வருவாங்க. ஏன்னா இப்ப உலகம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கும் போது இந்த சமூக ஊடகங்கள்ல சில விஷயங்களை நாங்க எங்க லைஃப வந்து தொலைச்சிட்டு இருக்கோம். சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் ஆசைப்பட்டு நாங்க சில விஷயங்கள்ல அநாகரிகமான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்த நேரம் ஒரு கேர்ள் உண்டு ஒரு அவட போட்டோ போட்டு ஒரு அசிங்கமா பேசக்கூடிய வார்த்தைகள் கொண்டு அது வந்து ஒரு ஜோக்குக்காக ஒரு வாய்ஸ் நோட் வந்து வெளியில வந்திருந்தது ஒரு டைம். அப்ப அதுல கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க ஒரு கேர்ளை பத்தி. அப்ப அந்த கேர்ளோட அந்த வாய்ஸையும் இவங்களோட ஒரு போட்டோவை போட்டு அதை அவர் செட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. அப்ப நான் எதிர்ச்சியா பார்க்க கிடைச்சது அது நான் பார்த்துட்டு யோசிச்சேன், இதுல இந்த கேர்ள் வந்து என்ன சொல்ல வாரா, அதுல ஏசுற ஒரு இதை போட்டிருக்கு, அதுக்கு அவட போட்டோவை போடுறதுனால என்ன நடக்க போகுது, அவ என்னத்த சொல்ல வாரா, எனக்கு அது உண்மையா புரியல. அப்ப நான் யோசிச்சுக்கிறேன், இந்த சமூகம் எங்கெங்கயோ நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இளைஞர்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும், இளைஞர்கள் தான் அதை பொறுப்பை எடுத்து நடத்த வேண்டும் அப்படி சொல்லி இளைஞர்களுக்கான ஒரு பெரிய இடம் உண்டு, கௌரவம் உண்டு நமக்கு கிடைக்கும் போது இன்னமும் நம்ம சோசியல் மீடியால இருந்துட்டு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து நம்மளும் வந்து இந்த உலகத்திற்கு ஏத்த மாதிரி இந்த சமூகத்திற்கு ஏத்த மாதிரி நம்மள முன்னேற்றம், நம்ம இன்னொருத்தருக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா இதை இன்னொருத்தர் செய்யறதுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும். எங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயமும் இருக்கட்டும், நம்ம அதை ஒரு முன்மாதிரியா தான் இருக்கணும். நம்ம செய்யறது நமக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் கீழ்த்தரமா இறங்கி அநாகரிகமான வேலைகளை செய்ய இயலுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கால மட்டும் கிடையாது, இந்தியால நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அவங்களாம் முன்னாடி டிக்டாக்ஸ்ல இருந்தாங்க, அப்புறம் இந்தியால பேன் பண்ணி அவங்க ஃபுல்லாவே யூடியூப்ஸ்ல வந்தாங்க. நிறைய பேர் நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்ப இல்ல, நீங்க கூட பாத்திருப்பீங்க என்னென்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க அவங்க அப்படிங்கிறது. அநாகரிகமான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், இதெல்லாம் பேசி சாதாரணமா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு ஆபாசமான வார்த்தை அப்படிங்கறதே அவங்க ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு சமூகமா நாங்க ஏன் இருக்கணும், அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் செய்யறது இல்ல, செய்யக்கூடாது, அதுவும் ஒரு சமூக ஊடகத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா நாங்க பாப்போம். அவங்க சொல்றது விஷயம் நான் ஆபாசமா பேசுறேன், பிடிக்கலன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போல, நீங்க ஏன் பாக்குறீங்க, நீங்க பாக்குறதுனால தானே நான் போடுறேன், எனக்கு காசு வருது, அதனால நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்றேன். இப்ப நிறைய யூடியூபர்ஸ்க்கா இருக்கட்டும், காசு வந்தா எது வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. இப்ப நிறைய இளைஞர்களுக்கு கூட பெரும்பாலான இளைஞர்களை தவிர்த்து ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து நம்ம சொல்ல முடியாது, எல்லா இளைஞரும் வந்து இந்த சோசியல் மீடியாக்கு எடிட்டா இருக்காங்க, அதுல வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறாங்க, போட்டோஸ் போடுறாங்க. அப்படி நான் வந்து வீடியோஸ் போடுறது போட்டோஸ் போடுறது வந்து பிள்ளைன்னு சொல்ல இல்ல, ஆனா ஒன்று போடுறது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கணும், இல்ல இந்த சமூகத்திற்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். ரெண்டுமே இல்ல, எனக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை முன்மாதிரியா இருந்து சீரழிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு நாங்களும் என்கரேஜ் பண்ணி அவங்களை இன்னும் பிள்ளையானோடத்து வழி நடத்த கூடாது அப்படிங்கிறதா. இப்ப நான் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நான் பாக்குறதுனால தானே இது வருது, இப்ப எனக்கு எல்லார்கிட்டயும் போய் நீங்க பாக்காதீங்க, நீங்க பாக்குறதுனாலதான் அவங்க வந்து இன்னும் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, சமூகத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் மாறணும், நான் மாறினாதான் எனக்கு வந்து இப்ப உங்ககிட்டயும் சொல்ல இயலுமா இருக்கு, நீங்க சேஞ்ச் ஆகுங்க அப்படிங்கறத. அப்ப நான் மாறினாதான் எனக்கு இன்னொருத்தர் சொல்லும் போது அதை அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மாறுவாங்க. இப்ப நீங்க மாறினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடும், நீங்க ஏன் அதை பாக்குறீங்க, அது என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஜோக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கு, நீங்க அதை பாக்குறீங்க, அது வந்து எந்த பிரயோசனம் இல்ல, சமூகத்துக்கும் ஒரு பிரயோசனம், நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்தாதான் இந்த மாதிரியானவர்கள் வந்து சமூக பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்துருக்கோம். இந்தியால கூட ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு 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 சாதாரண ஒரு ஆள் ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு யங் பாய் ஒன்றுதான் பாட்டு பாடும், யாரோ பாடின ஒரு பாட்டு, சினிமா பாட்டுக்கு வந்து தான் வந்து லிப் மூவ்மெண்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா அதுக்கு வந்து டான்ஸ் பண்ணுவார். அப்ப அவரை பாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க கியூட்டா இருக்கீங்க, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்றது, அவர் கூட வந்து பேசுறது கதைக்கிறது, அவர் ஒரு பிரபல்யமாவே கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு நீங்களே யோசிக்கிறீங்க தானே, நீங்க சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் பாடுறது வந்து ஒரு திறமை, அதை யாரோ ஒருத்தர் சினிமாக்காக பாடி இருக்காரு. அப்ப அவர் பாடின அந்த பாட்டை இன்னொருத்தர் லிப் மூவ்மெண்ட் பண்றாரு, அவர் தன்னோட குரல்ல திரும்ப அதே பாட்டு திருப்பி பாடினா கூட ஓகே. அப்படி இல்ல, அவர் பாடின அந்த பாட்டுக்கு வாய் அசைக்கிறாரு, வாய் அசைக்கிறது அது ஒரு விஷயம், இல்லைன்னா அந்த பாட்டுக்கு
ஏதோ ஒரு டான்ஸ் கூட உருப்படி ஆடி இருந்தா வேற விஷயம். அதுவும் இல்லாம சும்மா அது நிறைய வீடியோஸ் பாத்துருக்கோம் தானே, என்ன டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னே தெரியாம ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணி போடுறவங்கள நீங்க அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை லைக் பண்றீங்க, இல்லைன்னா அதை விரும்புறீங்க, அவரை ஒரு ஹீரோவாவோ ஒரு பிரபல்யமாவோ நீங்க எதை வச்சு ஏத்துக்கொள்றீங்க? இதுக்கு யாருக்காவது பதில் சொல்லிடுமா? யாராவது பேசுங்களேன் ப்ளீஸ். பாய்ஸ், ஓகே. ஹைபான்னு நினைக்கிறேன், சரியா? அவங்க நோ யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைபா, இதே டைம்ல நான் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட, அதோட நீங்க சொன்னதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்ல எனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு, அதுல ஏதோ ஒரு பொதுவா உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரியான மூடத்தனமான சில வீடியோகள் கிரிஞ்சா பண்ணும்போது எங்களுக்கு அதுல பாக்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அது என்னதான் சொன்னாலும் அப்படி இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், அப்படி இல்லைன்னா ஓகே நீங்க சொல்றது சொல்லுங்க, நான் இந்த இதுல கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அதே மாதிரி கண்டினியூஸா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இல்லாட்டி சேஞ்ச் பண்ணிப்போம், நம்ம வந்து ஒருத்தங்களை என்கரேஜ், பிள்ளையான வழியில என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு பிரபல்யமாக்கி நாளைக்கு அவங்க சமூகத்துக்கு முன்மாதிரியா வரும். ஓகே, நான் சொல்லிட்டு இருந்த விஷயம், அந்த போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போய் இந்த மாதிரி லிப் மூவ்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிரபல்யமாகிட்டாரு. பிரபல்யமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப படித்தவர்கள், திறமையானவர்கள், ஒரு நல்ல நிலையில நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களை வந்து கெஸ்டா கூப்பிடுறதை விட இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் நிறைய இடங்களுக்கு வந்து கெஸ்டா கூப்பிடுவாங்க. அதுல வந்து இப்ப இலங்கை வந்து ட்ரிக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா இந்தியால வந்து இது நடந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா முதல்ல கூப்பிடக்கூடியது வந்து அங்க யூடியூப் பிரபலங்க. யூடியூப்லயும் நல்ல திறமையான நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களையும் விட்டுட்டு அதையும் விட இப்ப ஒரு, நான் சொன்னேன் இல்லையா ஒரு போய், எனக்கு அவட பேர் சொல்றதுக்கு நான் விருப்பப்படலை என்ன சமூக இது அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து பிரபல்யமா இருக்காரு, அதுவும் பெண்களோட கிரஷ் வேற. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு காலேஜுக்கு வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நீங்க சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கூட அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு டைம்ல வந்து ட்ரெண்டா இருந்தது. ஒரு போய் வந்து உள்ள வருவாரு, வரும்போது கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆர்ப்பா இருப்பாங்க. ஒரு பிகாஸ் ஓகே, ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கு, நான் பாக்குறேன், பார்த்து கட்டாயம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். சோ அவர் வந்து உள்ள வராரு, வரும்போது கேர்ள்ஸே வந்து எல்லாரும் ஆரவாரம் பண்றோம், அப்படி ஒரு சவுண்ட், அந்த என்ன சொல்றது, ஒரு வேற லெவல் ஒரு இதா இருந்தது, ஒரு வைபா இருந்தது. ஏன் எல்லாரும் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் கூட அந்த வீடியோ அப்பதான் நான் பாக்குறேன், எனக்கு அந்த பர்சன் தெரியாது இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட்ல இருந்தது. அப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அது என்ன வீடியோ திடீர்னு வரும்போது ஏன் இப்படி எல்லாரும் கத்துறாங்க, அப்படி யாரு வாரா அப்படின்னு சொல்லி உண்மையா நான் நினைச்சிட்டு நான் பார்த்தேன் யாருடா அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த ஆள் தெரியல. தெரியாததுக்கு பிறகு அது அப்படியே விட்டுட்டேங்க. அதை தேடி பார்க்கவோ இதோ அது என்ன விஷயம் அப்படின்னு எல்லாம் பார்க்கல, அது அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வருது, இந்த யூடியூபர் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து தவறாக நடந்து கொண்டதாக அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அந்த போயையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்ப நீங்க யூடியூப் பிரபலியம்னு சொல்லி அவர் பாட்டு படிக்கிறதையும் இதையும் வச்சு அவர் ஒரு பெரிய பிரபலியமாக்குறாரு. பிரபலியமானதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாரு சமூகத்துல. இப்ப ஓகே எனக்கு இவ கிரஷா இருக்கா, நான் கூப்பிட்டா இவ எங்க வேணா வருவா, என்கிட்ட என்ன வேணா கதைப்பா அப்படின்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது ஒரு செய்தியா வந்திருந்தது. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, நான் யார சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு பாத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சது யாரு? நாங்க தானே அவரோட வீடியோஸ் பார்த்தோம், நாங்க தானே அவருக்கு வந்து லைக் பண்ணோம், நாம தானே அவர் வந்து ஒரு பிரபலியமா செலிபிரிட்டியா கூப்பிட்டோம். அவர் ஒரு முதல்ல ஒரு காலேஜுக்கு நாம கூப்பிட்டோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த காலேஜ் கூட. நீங்க ஒரு காலேஜுக்கு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்கன்னா அவங்களை எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க கூப்பிடுறீங்க? ஒரு சமூக பிரபல்யம் அப்படிங்கிற அவர் சொந்த குரல்ல பாட்டு பாடக்கூடியவர்னாலும் பரவாயில்ல, இல்லாட்டி சொந்தமா தான் நடனம் ஆடக்கூடியவர், அந்த திறமை அவருக்கு இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, அவர் கூப்பிட்டு எதுவுமே இல்லை, இன்னொருத்தர் செய்யக்கூடியது வந்து அப்படியே அவர் பிரதிபலிக்கிறாரு. அதுக்காக போய் பெண்களோட கிரஷ் அப்படிங்கிறதுக்காக போய் நீங்க அதை கூப்பிட்டு என்ன ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க முன்மாதிரியா காட்ட போறீங்க அவரை வச்சு? அவர் வருவாரு, ஏதோ ஒரு பாட்டுக்கு திரும்ப வச்சு டான்ஸ் பண்றாரு, போறாரு. அப்ப எதை வச்சு நீங்க சமூகத்தோட யாரு
ஓகே ஓகே. அப்ப அந்த அந்த டைம்ல வந்து இந்தியால அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருந்து ஆஹ் இந்த மாதிரி ஒரு பர்சனை ஏன் காலேஜுக்கு கூப்பிட்டீங்க? காலேஜ்ல இருக்கவங்களுக்கு கூட கேர்ள்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னா காலேஜ்ல இருக்கவங்களுக்கு கூட ஒரு இது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க பெண்களுக்கு முன்னாடி ஒரு ஆணை ஆட வச்சு அதை ஒரு க்ரஷ்ன்னு சொல்லி பெண்களும் கத்தி இது பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. சொல்ல போனா நிறைய விஷயம் சொல்லலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து முதல்ல நாங்க வந்து அவர் இப்படி செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்ப கூட ஒரு பிரபல்யமான ஒரு யூடியூபர் நிறைய பேருக்கு உதவி செய்வார். என்ன ஏது எதுவுமே எதிர்பார்க்காம திடீர்னு அந்த வீட்டுக்கு ஒரு வசதி இல்லாத வீடோ ஒரு தேவை உடையவங்களோட ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று திடீர்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு நிறைய காசு கொடுப்பாங்க, எல்லாம் சர்ப்ரைஸா தான் காசு கொடுப்பாங்க. நிறைய ஒரு நான் கூட அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு உதவி செய்யறாரா, இவ்வளவு நல்ல இதா நீங்க பாத்திருப்பீங்க. பெட்ரோல் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடியவர் கூட இப்போ ரீசெண்டா ஒரு பாலியல் ஒரு இதுல வந்து கைது செய்யப்பட்டு இல்ல, அவரை கைது செய்யறதுக்கான இதுகளை வந்து தேடிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் சில நியாயங்களை சொல்றாரு, இந்த கேர்ளோட இப்படித்தான் விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. ஆனா அந்த கேர்ள் வந்து இவர் மேல ஆஹ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத இதுக்கப்புறமா தான் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு நியூஸ் அப்படிங்கிறதுனால. அப்ப இதுதான் விஷயம். அப்ப நான் கூட நினைக்கல அவர் இவ்வளவு உதவி பண்றாரு. சோசியல் மீடியா நான் பார்க்கும்போது உண்மையாவே அவர் இவ்வளவு நான் பார்த்த காலத்துல இருந்து இவ்வளவு பேருக்கு தேடி போய் உதவி செய்யறாரு. எவ்வளவு நல்ல மனசு இருக்கணும், எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்ம சோசியல் மீடியால பாக்குறதெல்லாம் உண்மை இல்லை. அவங்களுக்கு இருக்கிற அந்த முகம் வந்து பின்னாடி இருக்க மாட்டது. அவங்க அந்த பிரபல்யத்தை வச்சு வேற ஏதாவது அவங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் சொல்லல, அது ஒரு சிலர் வந்து பண்றாங்க. அப்ப நாங்க தான் டிசைட் பண்ணணும் சரியான ஒருத்தருக்கு. ஓகே. அப்ப நான் முக்கியமா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா நம்ம பயன்படுத்துறோம். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்னென்ன சோசியல் மீடியா பயன்படுத்துறோம், அதை என்னத்துக்காக பயன்படுத்துறோம். அடுத்தவன் பயன்படுத்துறோம்னு சொல்லி நானும் பயன்படுத்தணுமா, இல்ல எனக்கு இதுல உண்மையாவே தேவை இருக்கு அதுக்காக நான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு அறிவு முதல்ல எங்களுக்கு வரணும். அதுக்கு பிறகு நான் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வந்து நான் எப்படி அதை பயன்படுத்துறேன் அப்படிங்கிறது. இப்ப நான் அதுல ஒரு போட்டோ போடுறேன், இல்ல அதுல ஒரு நான் போஸ்ட் போடுறேன் அப்படின்னா உண்மையாவே அது வேல்யூவா இருக்கா அப்படிங்கறத ஒருக்கா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. எல்லாரும் இப்படி போடுறாங்க நானும் இது இப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஒரு விஷயம் செய்யாதீங்க. 100 பேர் போட்டுட்டு நான் ஒரு ஆள் போடாம இருக்கேன் அப்படின்னாலும் அது ஓகே தான். அது வேல்யூ இல்லையா? நான் ஒரு ஆள் போடாம இருக்கேன், மத்தவங்க எல்லாரும் போடுறாங்கனால நீங்க போடாம இருக்கீங்க. ஏன்னா நீங்க சரின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க அதை தைரியமா பண்ணுங்க. எல்லாரும் போடுறாங்க நானும் போடாட்டி ஏதாவது நடந்துருவாங்களோ, நினைச்சிருவாங்களோ, நம்மள முட்டாள் நினைச்சிருவாங்களோ, இல்லை நம்ம ட்ரெண்ட்ல இல்ல அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்ற எந்த விஷயமும் யாருக்காகவும் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அதுக்கப்புறமா நாங்க போடக்கூடிய போஸ்ட் இதோட அடுத்தவங்க போடக்கூடிய போஸ்ட். அப்ப அடுத்தவங்க போடக்கூடிய போஸ்டுக்கு வந்து அது நல்ல விஷயமா இருந்தா நீங்க என்கரேஜ் பண்றதுக்கு கட்டாயம் லைக் போடுங்க. ஏன்னா நான் நிறைய சோசியல் மீடியா பார்க்கக்கூடியவரை காட்டியும் நல்ல விஷயங்களுக்கு வர லைக்ஸையும் வியூஸையும் விட ஒரு அநாகரிகமான விஷயங்களுக்கு வந்து வரக்கூடிய லைக்ஸும் வியூஸும் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் நாங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் இதுக்கும் தான் அது வந்து வருது. அப்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் விரும்புற விஷயமும் என்ன அப்படின்னா, எங்களோட சமூகம் மாற வேணும். இந்த மாதிரியான தகுதி இல்லாதவர்களை பிரபல்யங்களாக்கி நாளைக்கு அதை ஒரு ஸ்கூல் கல்வி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அங்க ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு அவங்களை உருவாக்கி வைக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு சோசியல் மீடியால பண்றாங்க, அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் ஒருத்தரை நாங்க எவ்வளவு தூரம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எங்களுக்கு இருக்கணும். யாரையுமே நாங்க வந்து தூக்கி தலையில வைக்க கூடாது. இவர் இப்படி பண்றாரு, இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்றாரு. இப்ப நான் கூட தான் அந்த போய பார்த்துட்டு இவ்வளவு பேருக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி பிரமிப்படைஞ்சு. ஆனா நாங்க ஓவரா இது பண்ணல. ஆனா எனக்கு அது சந்தோஷமா இருந்தது, ஒரு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திடீர்னு இன்னைக்கு பார்க்கும்போது அவர் மேல ஒரு பாலியல் புகார். அவ ஷாக் ஆகுது, என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன், யாரையுமே வந்து நம்மளால ஃபுல்லா நம்ப முடியாது. ஏன்னா சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. பின்னாடி இருக்கிறது தான் அவங்களோட ரியல் லைஃப். முன்னாடி இருக்கிறது வந்து அவங்க லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் காசுக்காகவும் பண்ற விஷயங்கள். எல்லாரையும் சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சிலரை குறிப்பிட்டு. ஆனால் நாங்க முடிவு பண்ணோம் யார பிரபல்யமாக்குறது, இந்த சமூகத்துல யார நாங்க முன்மாதிரியா வைக்கிறது அப்படிங்கிறது. உங்களால முடிஞ்சது அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லாதவங்களுக்கு, எந்த பிரயோஜனமும் இல்லாத வீடியோஸ்க்கு போஸ்டுக்கு லைக் பண்றத, வியூஸ் பண்றத, முக்கியமா ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு கேளும் அப்படின்னா அது நீங்க இந்த சமூகத்துக்கு செய்யற ஒரு முன்மாதிரியா இருக்கும். நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். அதுக்கு நீங்க மத்தவங்களுக்கு அதை சொல்லி நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நான் யாருக்கும் லைக் பண்றது இல்லை. இந்த மாதிரி போஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அது உண்மையா ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா யாருமே அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்மளோட மனசு சொல்லும் நம்ம ஃபீலா இருக்கும், ஒரு டயர்ட் மாதிரி இருக்கு நமக்கு, நம்ம இதை பார்க்கலாம், கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும், ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி நம்ம அதை ஸ்கிப் பண்றதுதான் நமக்கான சேலஞ்ச். நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு முன்மாதிரியா இருக்கும். நிறைய பேர் எனக்கு அதை திரும்ப திரும்ப அதையே நான் சொல்ல விரும்பல.
நிறைய பேர் இப்ப கூட லாஸ்டா ஒரு இது வந்திருந்தது ஸ்ரீலங்கால ஒரு பட்டம் இஷ்யூ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்காதவங்களே இருந்திருக்க முடியாது. உண்மையா நீங்க அதை வந்து உங்களோட மைண்ட் செட்ல இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு சிரிக்கிற ஒரு விஷயமா இருந்ததா? அது இந்த சமூகத்துக்கு என்ன விஷயத்த சொல்ல வருது, என்ன ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உண்மையா அந்த வீடியோ முதல்ல வந்தப்போ நான் கூட கேட்டேன். அப்ப எனக்கு அது வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா எனக்கு அது கேட்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு ஜோக் மாதிரி தான் இருந்தது. அதுவே போக போக அது ஒரு ட்ரெண்ட் ஆகி நான் ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ கேட்டேன். அப்ப அதனால எனக்கு அது ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. போக போக அது கொஞ்சம் நல்ல வியூஸ் எல்லாம் கூடி இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண தொடங்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னடா ஒரு ஸ்கூல் குரூப்ல ஒரு பேரண்ட் அந்த ஸ்கூல் குரூப்ல இருக்கிறவங்களை நம்பி ஷேர் பண்ண ஒரு வாய்ஸ் நோட் அதை வந்து இப்படி பப்ளிக்ல கொண்டு வந்து ஷேர் பண்ணது இல்லாம இன்னைக்கு அது எல்லாருமே கலாச்சி அதுக்கு ஒரு போடுறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் போட்டவங்களோட அவங்க போட்ட விஷயம் சரியா பிள்ளையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த ஒருத்தங்க அந்த குரூப்ல ஒரு விஷயத்த போடுறாங்க, அவங்களோட வாய்ஸ் நோட் அதுல போடுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து சமூக ஊடகத்துல பரப்பி அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அவங்களை இழிவுபடுத்துறது சரியா? அதை யோசிச்சீங்களா நீங்க? இதுல எத்தனையோ பேர் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் லாஸ்டா ரீட் பண்றேன். அப்ப எத்தனையோ பேர் வந்து உண்மையாவே அதை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலிஸ்ல இருக்கட்டும், எல்லா குரூப்லயும் நானும் அதை பார்த்தேன், ஷேர் பண்ணேன். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அப்ப நான் எதுக்குமே அப்போ என்னோட கருத்தை சொல்ல பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நான் என்னோட கருத்தை ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நான் வந்து பொருத்தமான இடமா இருந்தா மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு விஷயம் செய்யறீங்க, இது பிள்ளை இல்லைன்னா இது சரி அப்படின்னா நான் சரியான விஷயம் இருந்தாலும் நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். நான் என்ன உதாரணமா தான் சொல்றேன், பெருமையா பேசுற அந்த மாதிரி இல்ல. உதாரணமா தான் நான் என்ன சொல்றேன், ஏன்னா என்னோட அனுபவம் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால. அப்ப அதுதான் விஷயம். அத நீங்க உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன யோசிச்சு ஷேர் பண்ணிருப்பீங்க? ஒரு ஜோக், உண்மையாவது அது ஒரு சிரிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அதை தாண்டி நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சீங்களா? அந்த போட்டோங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப இது வந்து ஊர்ல எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா ஃபுல்லா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணோட ஒரு அந்த அவங்களோட அந்த உமாவோட ஒரு மனநிலையை நீங்க உணர்ந்தீங்க. நீங்க அதை உணரணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபேமிலி குரூப்ல போட்டதோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்காவது அனுப்பின ஒரு சீக்ரெட்டான ஒரு இதோ இல்லைன்னு சொன்னா ஒரு ஜோக்காவே சில விஷயங்கள் நீங்க பேசி போட்டிருப்பீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க முதல்ல அதை ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த உமாவோட ஃபீலை வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்க பேசினது சரியா பிள்ளையாங்கிறத பத்தி எல்லாம் நான் பேச வரல. ஆனா அந்த ஷேர் பண்ணி ஒரு சமூக ஊடகத்துக்குள்ள வருது இல்லையா? அவங்க சரியா பேசினாலும் பிள்ளையா பேசினாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் அவங்க பேசுறாங்க. ஆனா அதை ஷேர் பண்ணி இன்னைக்கு அது ஒரு சிரிப்பு விஷயமாக்கி அதுக்கு பிறகு வந்து மத்த வாய்ஸ் நோட் எல்லாம் கேட்கும் போது உண்மையாவே சமூகம் எதை நோக்கி போகுது? ஏன்னா அதுக்கு பிறகு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய பாய்ஸ் வந்து அந்த யாருடா இந்த இது அப்படி அந்த போயோட பேர் மறந்துட்டேன். சோ அந்த போயோட பேர் போட்டு யாருடா இந்த இது போய் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த டைட்டில போட்டு அதுக்கு அவங்களோட போட்டோஸ போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இந்த வீடியோ வாய்ஸ் நோட் வருது, அது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்களோட அந்த வாய்ஸ் நோட்ல வரக்கூடிய ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு இவங்களோட போட்டோவை போட்டு அது ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. அதுல என்ன நீங்க உணர்றீங்க? எதுக்காக அப்படி ஒரு வீடியோ பண்ணீங்க? அதுல நீங்க என்ன சொல்ல வாரீங்க? எனக்கு உண்மையா புரியல. அதோட அவங்களோட உண்மை பேசின வீடியோஸ், இந்த புள்ளிடவா பேசின வீடியோஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு இவங்களோட போட்டோஸ போட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வேறையா போயிட்டு இருக்கு. அது ட்ரெண்ட் ஆகி வேற பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு இவங்களோட போட்டோஸையும் வீடியோஸையும் போட்டு ஒரு இதுல டிக்டாக்ல போட்டுட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதோட பின் இதுகள் வந்து புரியுதா? அதோட பின் விளைவுகள், அதோட பின் இதுகள் வந்து உங்களுக்கு விளங்குதா இல்லையா? விளங்காம தான் நீங்க ஷேர் பண்ணி கொண்டிருக்கீங்க. அது உங்களுக்கு பொறுப்பு நீங்க ஃபீல் பண்ணலையா? இளைஞர்களையே நம்மள நம்பி ஒப்படைக்க போறாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்களை நீங்க நம்ம சமூகத்துல செஞ்சு கொண்டிருக்கிறோமேங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது இல்லையா? இந்த சமூகத்துக்கு முன்மாதிரி எவ்வளவு யூடியூபர்ஸ் இருக்காங்க, சமூகத்துக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ். அவங்கள பார்த்தா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது இல்லையா? நம்ம செய்யாட்டி கூட பரவாயில்ல, அந்த மாதிரி பிள்ளையான முன்மாதிரிகள் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாம இருக்கலாம். அப்ப அதான் சொன்னேன், இப்ப இந்த பட்டம் இஷ்யூல கூட அதுக்கப்புறம் நிறைய வாய்ஸ் நோட் வந்தது. அப்புறம் நான் ஒரு மௌலவியோட ஒரு வாய்ஸ் நோட் கேட்டிருந்தேன். அந்த கோழிக்கடை அவங்களோட இது வந்து சொல்லும் போது அவர் வந்து இவருக்கு கால் பண்ணி சொல்லி ஃபீல் பண்ணலாம். நான் வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு குரூப்ல போட்ட அந்த வாய்ஸ் நோட் இப்போ இந்த பட்டம் பிரச்சனையில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த வாய்ஸ் நோட் வந்திருக்கு. உண்மையாவே எனக்கு இது கவலையா இருக்கு. ஏன்னா என்னோட பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு வந்து
வெக்கப்படுறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல உங்களோட வாப்பா இப்படி அப்படின்னு சொல்லி பிள்ளைல கலாய்க்கிறாங்க. அவங்க வெக்கப்படுறாங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல போக மாட்டேங்கிறாங்க. இது எனக்கு உண்மையாவே மன ரீதியாக ஒரு வேதனையை தருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க இங்க சோசியல் மீடியால சாதாரணமா பகிர்ந்துட்டு போறீங்க. அது வந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறது உங்களால புரிஞ்சு கொள்ள இயலுமா இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க இது ஜோக்கா இருக்கு, நாங்க ஜஸ்ட் ஷேர் பண்றோம். நான் மட்டுமா ஷேர் பண்றேன்? எத்தனையோ பேர் ஷேர் பண்றேன். கோடிக்கணக்கில் ஆட்கள் ஷேர் பண்ணாலும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கொள்கை இருந்தது அப்படின்னா நான் எந்த காரணத்துக்கு அதை ஷேர் பண்ணக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டே அதை ஷேர் பண்ணாலும் நீங்க இந்த விஷயத்த நீங்க சொல்லணும். இதுதான் விஷயம், நீங்க ஷேர் பண்ற இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பிழையான முன்மாதிரியா இருக்கு, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணி யாருக்கும் ஷேர் பண்ணாது. இப்ப நாம அதை கணக்கெடுக்கிறதுல ஷேர் பண்ணா விட்டுருந்தா இன்றைக்கு இந்த அளவுக்கு அது வந்திருக்குமா, ட்ரெண்ட் ஆகி இருக்குமா? இது ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன், ரீசெண்டா நடந்ததுனால. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம சாதாரணமா சோசியல் மீடியால தானே நம்ம இதை போட்ட நம்ம ஒரு பிரபலியமாகும் அப்படின்னு சொல்லியே சிலவங்க போடுவாங்க. இப்படிதான் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த இடத்துல நான் இருந்து என்னோட ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ என்னோட ஒரு வாய்ஸோ சோசியல் மீடியால வந்து அதை எல்லாரும் கேட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த செய்யுங்க. இதே மாதிரிதான் கமெண்ட்ஸ் பண்றது. யாராவது ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா ஒரு கேர்ளோட ஒரு மேக்சிமம் பார்க்கக்கூடியது வந்து பெண்களோட போஸ்டுக்காக தான் இருக்கும். போட்டாங்க அப்படின்னா அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அந்த பெண்களை ஏசுறது நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிரசன்டர், நான் வந்து மீடியால ஒர்க் பண்றேன். சோ நான் வந்து எனக்காக இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன். மத்தவங்களோட நான் பார்ப்பேன் கட்டாயம். பெண்கள் யூடியூப் இது பண்ணும் போதோ வீடியோஸ் பண்ணும்போதோ நான் வந்து கட்டாயம் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். மக்கள் வந்து ஒரு 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 வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோக்கு மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த வீடியோக்கு மக்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது எனக்கு பார்க்கணும், எனக்கு என்னோட அது விருப்பம். சோ நான் பார்ப்பேன். ஒரு வீடியோ நான் பார்த்து எனக்கு அதுல ஒரு மைண்ட் செட் இதாச்சு அப்படின்னா நான் இப்படி யோசிக்கிறேன், என்ன மாதிரியா மத்தாக்களும் யோசிக்கிறாங்க, இல்லைக்கு வேற எதுவும் இல்ல அவங்க சொல்ல வராங்களா, அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத எனக்கு பார்க்கணும்னு விருப்பம். அப்ப அதனால நான் அந்த கருத்தெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது நான் யோசிப்பேன், என்னடா ஒரு கேர்ளுக்கு போய் கேர்ளா இருக்கட்டும் பாயா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. ஒருத்தர் ஒரு பிழை செய்யறாரு அப்படின்னா நாங்க அழகான முறையில அழகான வார்த்தைகளை கொண்டு அவருக்கு வந்து நாங்க சொல்லிடும், நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்க, இது வந்து பிழை, இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையா நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாமா இல்லையா? இல்ல அவர் பண்ற வீடியோ பார்க்கும்போது நமக்கு கோமா வருது எரிச்சலா வருதுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு அங்க போயிட்டு நீ அந்த நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆபாசமான வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணுவாங்க, இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏசி கமெண்ட் பண்றது. நீங்க யாருக்கு அதை கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா? நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்ணிருந்தா ஓகே. கட்டாயம் யாராவது ஒரு விஷயம் செய்யறாங்க, நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயம் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் முடிஞ்சா பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியா இருக்கும். அவங்க அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். அதை வந்து எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அழகான முன்மாதிரியான வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. அதை விட்டுட்டு அநாகரிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. சோசியல் மீடியால ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு கேர்ளோட ஒரு போஸ்ட் கூட இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஒண்ணு எடுத்து பாருங்களேன் எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது. இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு பிறகு பாக்குறதா இருந்தா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து பாருங்க. உங்களுக்கு மிச்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஆக்டர் ஒரு போட்டோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கீழே என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா சில டைம்ல முகம் சுளிக்கும். இப்ப இன்னைக்கு இந்த கேர்ளுக்கு சொல்றவங்க நாளைக்கு எங்களுக்கும் சொல்லுவாங்க. நம்ம போட்டோ போடுறோம் போடாதங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்களோட மனசை பார்க்கும்போது பெண்களை நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா, இப்படி எல்லாம் சிந்திக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப யாரோ தெரியாத ஒருத்தர் கமெண்ட் பண்ணும்போது அது விலங்குல. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தம்பி என்னோட நல்லா பேசுவாரு, பழகுவாரு, மரியாதையா பேசக்கூடியவர், மரியாதையா பழகக்கூடிய ஒருத்தர். உண்மையா அவர் மேல ஒரு நல்ல இது வச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல நான் பார்க்கும்போது ஒரு கேர்ள் வந்து ஒரு வீடியோ ஸ்ரீலங்கால ஒரு ஃபேமஸான ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தான். அப்ப அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்ப அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் ஜோக்கா தான் எல்லா வீடியோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஜோக்கா சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து போட்டிருக்கும் போது இந்த அப்ப திடீர்னு பார்த்துட்டு நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன் தானே. அப்ப பார்க்கும்போது இந்த போயோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். எனக்கு உண்மையாவே என்ன சொல்றது பார்த்தோமே ஷாக் ஆச்சு. இந்த தம்பியா இப்படி பேசினது, இவரா இப்படி பேசினது, நான் இவர் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இவர் வந்து என்கிட்ட இந்த வரைக்கும் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ அநாகரிகமாவோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு இதே பார்த்தது இல்லை வந்து. ஆனா இந்த கமெண்ட்ஸ்ல வந்து அவர் இப்படி பேசிருக்காரு அப்படிங்கிறப்போ என்கிட்ட இருக்கிறது ரியலா, இதுகிட்ட இருக்கிறது வந்து ரியலா, கமெண்ட் பண்ணதான் ரியலா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பேச நீங்க இப்படி கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்றோ இதை பத்தி நான் இது வரைக்கும் நான் அதை பேசல. இன்ஷா அல்லாஹ் பேச கிடைக்கிற நேரம் அதை பத்தி பேசணும். ஏன்னா அவருக்கு சொல்லணும் கட்டாயம், நீங்க ஏன் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணீங்க, என்ன நினைச்சு நீங்க இந்த கமெண்ட்டை பண்ணீங்க,
உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போயிருக்கலாம், இல்லைன்னா அதை வேற மாதிரி சொல்லி இருக்கலாம். எதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாக ஷாக்கிங்கா இருந்தது. நீங்க யாருக்காவது அப்படி நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதுதான் விஷயம். சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக யூஸ் பண்ணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இல்லாட்டி நாங்க போட்டு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்ப எனக்கு கூட வந்து எனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் நியூஸ் பாக்குறதுக்கு ஃபேஸ்புக் ஜஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு நியூஸ் அதுல வந்து பாக்கணும் நான் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொஃபஷனலை பொறுத்து எனக்கு வந்து ஒரு என்னோட போட்டோஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறப்போ எனக்கு அது சொன்னதுனாலதான் செய்யணும். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது தவிர எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேவை வரும் தான் அதை ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுல போட்டோ போடும்போது எனக்கு ஒரு அன்ஈஸியா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோட சிந்தனையில என்னோட பார்வையில ஃபேஸ்புக்ல ஏன் நான் போட்டோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. நான் வந்து ஃபேஸ் காட்டி தான் ப்ரெசென்டிங் பண்றேன். நான் எனக்கு ஃபேஸ் காட்டுறது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் எனக்கு அது சமூக ஊடகத்துல என்னோட ஒரு போட்டோவை நான் போடும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, நான் ஏன் போடுறேன், போடுறதுனால எனக்கு என்ன நடக்கும். எனக்கு அதை யோசிக்கும் போது இல்ல என்ன என்ன ஆக போகுது, இதை வச்சு நான் ஒரு பிரபலியமா இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். நான் சோசியல் மீடியாவோட போட்டோ போட்டு நான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆக போறது இல்லை, சோசியல் மீடியா பிரபலியமாக போறது இல்லை, என்னோட தேவையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆனாலும் என்னோட ப்ரொஃபஷனலுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் வந்து என்னோட போட்டோஸ் போட்டு எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற எனக்கு சொல்லப்பட்டதுனால நான் வந்து அதை செய்யும் போது எனக்கு அது கஷ்டமா இருந்தது. என்ன பொதுவா நம்ம வந்து ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போடுறது கூடாதா சரியாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்னோட தனிப்பட்ட விருப்பம் நாங்க ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருந்தா, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா, சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோசனமா ஒரு விஷயம் பண்ணிருந்தோம்னா அதை ஒரு போட்டோவா போடுறீங்க அப்படின்னா அது ஓகே. அதை விட்டுட்டு சும்மா ஒரு போட்டோ போடுறது ஏன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்ல இப்பதான் போட்டோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும். ஆனா எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது ஏன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் இதுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்ப சில விஷயங்கள் நான் எனக்குள்ளேயே மாத்திட்டு வரேன். ஏன்னா சில விஷயங்கள் சமூக ஊடகங்களை பார்க்கும்போது அது நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே நான் யோசிக்கிறேன். அப்ப அது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா முதல்ல நான் அதை சேஞ்ச் பண்ணும், எனக்கிட்ட நான் அதை மாத்திக்கொள்ளும். அப்பதான் இதை எனக்கு அடுத்தவங்கிட்ட சொல்லலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள கூட நீங்க நாளைக்கு பாத்துட்டு கேட்பீங்க, நீங்க இன்னைக்கு அதை சொன்னீங்க, நீங்க செய்றீங்களா அப்படின்னு. அப்ப அதனால நான் இப்ப சொல்றத மட்டும்தான் என்னால செய்ய முடியுமா இருக்கு. எனக்கு ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போட்டதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், அதுல நான் போட்டோஸ் போடுறேன். அதுல என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஸ் பார்க்கக்கூடியவங்க, எனக்கு ஓகேன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதுல இருக்காங்க. சோ எனக்கு அது ஒரு பிரச்சனையா விளங்கல. ஆனா ஃபேஸ்புக்ல எனக்கு தெரியாதவங்க கூட இருக்காங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் ஒரு பிரசன்டரா இருந்தாலும் எனக்கு அது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது எனக்கு அதுக்கு பொருத்தமான பதில் கிடைக்கல. அப்ப கிடைக்காதனால நான் விஷயத்த செய்யல, தயங்குறேன் செய்யறதுக்கு. ஆனா எனக்கு ப்ரொஃபஷனல் ரீதியா நான் செய்ய வேண்டிய தேவையினால இப்ப நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்ப அதுதான் விஷயம். சரி பிள்ளைங்கிறத தாண்டி எங்களுக்குள்ள காரணம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னாலும் இதுக்கு பிறகு பாருங்க. சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது ரொம்ப கவனிப்பாருங்க. யாரோ தானே எங்கேயோ தானே நினைக்காதீங்க. அந்த இடத்துல நாங்க இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத யோசிங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கொள்ள பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு போஸ்ட்னாலும் வீடியோஸ்னாலும் ஷேர் பண்றதுக்கு முந்தைய 1000 முறை யோசிங்க. நம்ம இதை ஷேர் பண்றதுனால நம்ம இதை அடுத்தவங்களுக்கு என்னத்த சொல்ல வரும், இதை ஷேர் பண்ணி ஒரு பிள்ளையான விஷயத்தை என்கரேஜ் பண்றோம், இல்லாட்டி ஒருத்தவங்களோட மானத்தோட விளையாடுற மாதிரி. ஒருத்தரோட என்ன சொன்னாலும் இப்ப என்னோட வாய்ஸ் ஒன்று வெளியில வந்து நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின ஒரு வாய்ஸ் ஒன்று வெளியில வந்து எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறேன்னு எனக்கு அது வைக்கும். அப்ப நான் அதை ஃபீல் பண்ணேன். அந்த இடத்துல நான் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு யோசிங்க. அந்த விஷயம் ஷேர் பண்ணாதீங்க. ஜோக்காவே இருக்கு. என் ஃப்ரெண்ட் அதை பார்த்து சிரிச்சு அவ சந்தோஷமா இருப்பானா கூட பரவாயில்ல, அதை ஷேர் பண்ணாதீங்க. நாங்க ஒரு முன்மாதிரியா இருக்காதீங்க ஒரு விஷயத்துக்கு. அந்த ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வந்து எல்லாமே இல்ல இப்படித்தான் நடக்குது அப்படிங்கறது அல்ல, இப்படியும் நடக்குது. நிறைய பேர் இதுக்குள்ளதான் இதுதான் சோசியல் மீடியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி சோசியல் மீடியால செய்யறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதன் பக்கம் நீங்க போங்க. அதுல நீங்க படிப்பு. நீங்க ஒரு போட்டோ போடுறீங்க அப்படின்னா நீங்க ஏன் சாங் போடுறீங்க? சாங் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா சாங் பதிலா நீங்க வேற ஏதாவது ஒண்ணு, இப்ப நிறைய வந்து கருத்து சொல்ற மாதிரி, கவிதைகள் சொல்ற மாதிரி எவ்வளவு இருக்கு. நீங்க போடுறதா இருந்தான்னு நான் சொல்றேன், எத்தான் செய்யணும் அப்படிங்கறதுனால அதை போடலாம். அதுல ஏதோ ஒரு கருத்து சொல்ல வருது, ஓகே. ஒரு மோட்டிவேஷன் ஒரு இதொன்னு போட்டு அதுல ஒரு போட்டோ போட்டு கூட நமக்கு சில நேரங்கள் சில இதுகளை வந்து பொருத்தமானு பார்க்கணும். சில வந்து அந்த திமிரு பிடிச்ச நான் கேர்ளா இருக்கிறதுனால நான் சொல்றேன். சில இடத்துல வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து அந்த என்ன நம்ம நினைச்சுப்ப அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாதாரண பெண் இல்லை, நான் ஒரு திமிரு பிடிச்சோம், நான் கேட்க முடியும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது இல்லையா. எனக்கு அது வந்து அவ்வளவு தூரம் இஷ்டம் இல்லை. சோ நீங்க ஏதாவது போடுறீங்க, அதுக்கு மோட்டிவேஷனா போடுறீங்க அப்படின்னா உண்மையாவே எங்களோட கேரக்டருக்கு பொருத்தமா இருக்கா, உண்மையா நான் தான் இதா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க.
எல்லா வீடியோஸும் வருது, எல்லா வீடியோஸ்ல எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக எதையும் பண்ணாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதுக்காக நலவு இல்ல, எல்லாம் கெட்டதான் நடக்குது, அப்ப நாங்க சோசியல் மீடியால இருந்தே ஒதுங்கிக்கணும் அப்படிங்கறது இல்ல. சோசியல் மீடியால எவ்வளவு நலவான விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த கொரோனா டைம் வந்தப்போ கூட இப்ப எங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் லீவு விட்டாங்க. அப்ப நாம வந்து ஆன்லைன்ல தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்லைன்ல சிலர் படிச்சாங்க, ஆனா சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஃப்ரீயா கிளாஸ் பண்ணி அதை யூடியூப்ல வீடியோஸா போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எத்தனையோ பேர் படிச்சிருந்தாங்க. இப்படி நல்ல விஷயங்கள் கூட சோசியல் மீடியால நடக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்யலாம். அந்த நேரம் ஃப்ரீயா படிச்சு கொடுக்க அந்த நேரத்தை யூஸ் பண்ணி காசு எடுத்து படிச்சு கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த நேரம் ஃப்ரீயா படிச்சு கொடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் முன்மாதிரி இருக்காங்க. காசு எல்லாம் தேவையில்லை, நீங்க படிக்கிறீங்க, வீட்டுல இருக்கீங்க, பிள்ளைங்க வந்து வேஸ்டா போயிடக்கூடாது, அவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி படிச்சு கொடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பண்ணலாம் தானே. இப்ப எனக்கு ஒரு திறமை இருக்கு, இப்ப நான் நல்லா பாட்டு அப்படின்னா கூட எனக்கு அதை ஒரு வீடியோவா போடலாம். ஏன்னா பாட்டு விரும்பக்கூடியவங்க அதை பார்க்கணும். உதாரணத்தை தான் பாட்டு சொல்றேன், பாட்டு ஹராம் ஹலால் அது அந்த இது வரல. அந்த மாதிரி இப்ப எனக்கு ஒரு நல்ல கவிதை எழுதி நல்ல கவிதை சொல்வேன் அப்படின்னா அதை நீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அது ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒன்றுக்கும் இல்லாத சில விஷயங்களை செஞ்சு செய்யாதீங்க. அது ட்ரெண்ட்ல இருந்தா கூட அதை செய்யாதீங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பட்டுது அப்படின்னா, ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. நீங்க செய்யும் போது உங்களுக்கு ப்ரௌடா ஃபீல் ஆகும். நீங்க அடுத்தவங்களுக்கு அதை சொல்லுங்க, நான் இப்படி செய்யறது கிடையாது, நீ விருப்பம்னா செய், இல்லைன்னா செய்யாது. உண்மை எனக்கு வந்து இப்ப நான் ஓகே அந்த விஷயத்துல வந்து நான் விட்டிருக்கேன். சில விஷயங்கள் நான் பண்ணுவேன், பர்ஃபெக்ட் கிடையாது நானும். சில விஷயங்கள் நானும் பண்ணுவேன், சில விஷயங்கள் நான் விடணும்னு நினைச்சிருக்கேன், சில விஷயங்களை நான் விட்டுருக்கேன். இப்ப அதுல நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. இன்னைக்கு நிறைய ஸ்டடிஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல நடக்குது. சோசியல் மீடியால ஃப்ரீயா படித்தாங்க. எத்தனை ஓ லெவல் கிளாஸஸ் இருக்கு யூடியூப் சேனல்ஸ், நம்ம போய் பார்த்தோம்னா, ஏ லெவல்ல போய் பார்த்தோம்னா. இப்ப நான் கூட ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படிங்கிறப்போ நான் பிரசன்டரா வரதுக்கு தான் எனக்கு இதா இருந்தது, விருப்பமா இருந்தது. அப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் போகணும், படிக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வீட்டுல பெர்மிஷன் கிடைக்கல. அப்ப எனக்கு வீட்டுல பெர்மிஷன் கிடைக்கலையே, தரலன்னு சொல்லிட்டு எனக்கு அதை வந்து விடவும் முடியல. அப்ப நான் ஏதாவது பண்ணணும், எப்படியாவது இது ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன், எனக்கு கிளாஸ் போறது பெர்மிஷன் தரல. அப்ப கிளாஸ் போக முடியல அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கே விட்டுருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்ப நான் செஞ்சேன், ஓகே கிளாஸ் போகலன்னா என்ன, எனக்கு அதை நாலேஜே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்து யூடியூப் சேனல் பார்த்து எப்படி நியூஸ் ரீட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்டிங் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவு விஷயத்த நான் முதல்ல யூடியூப்ல தான் படிச்சேன். யூடியூப்ல சொல்ற எல்லா விஷயங்களும் சரியா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் சார்ந்த ஒரு வீடியோத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது சம்பந்தமான 4-5 வீடியோஸ் நம்ம பார்க்கணும். 4-5 சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்க்கணும். பார்த்து அதுல எது பொருத்தமா இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இப்ப நியூஸ் ரீடிங் வந்து நான் எப்படி பண்ணுங்கிறப்ப நான் 2-3 சேனல்ஸ் பார்த்தேன். 2-3 சேனல்ஸ்ல சொல்லி கொடுக்கறத நான் பார்த்தேன். அதை பார்த்துதான் எப்படி நியூஸ் ரீடிங் பண்ணணும், நானே எனக்கான ஒரு இதை போட்டு நான் நியூஸ் ரீடிங் பழகினேன், எல்லாம் செஞ்சேன். அதுக்கு அப்புறமா தான் எனக்கு வீட்டுல பேசி கதைச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு கோர்ஸ் செய்ய போறதுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் போய் நான் படிச்சேன், அது வேற. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி நான் பேசாம இருக்கல. நான் என்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நான் அதுல படிச்சேன். அப்ப யூடியூப் சேனல் ஒன்று இல்ல, ஆன்லைன் ஒண்ணு இல்ல, சோசியல் மீடியா வந்து பிழையா இருக்கு, யூடியூப் சேனல் பக்கமே போக கூடாது, அதை போனா நம்ம சீரழிஞ்சிருவோம்னு சொல்லி நான் பேசாம இருந்திருந்தேன்னா எனக்கு அன்றைக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருக்காது. அப்ப நாங்க எப்படி சமூக வலைத்தளங்களை, சமூக ஊடகங்களை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் அது எங்களுக்கு சாபமா வரமா அப்படிங்கிறது வந்து நாம தான் தீர்மானிக்க போறோம். இப்ப நான் அதை எப்படி பயன்படுத்து, இப்ப நான் எனக்கு வந்து உண்மையா எனக்கு கேட்டா நான் வந்து அதை பார்த்து தான் பயன்படுத்துவேன். ஏன்னா சோசியல் மீடியால வரக்கூடிய அனாவசியங்களும் அநாகரிகங்களும் அது நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னவாக மாறும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து உண்மையாவே பார்த்து தான் நான் வந்து யூஸ் பண்றேன். அப்ப அதனால நான் சொல்லுவேன் எனக்கு அது வரமா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு தேவைக்கு மேலதிகமா நான் அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் நான் செய்ய போறது இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம் யாரு செய்யறாங்க அப்படின்னாலும் எனக்கு தேவைக்கு மேலதிகம் நான் அதுல எதுவுமே பண்ண போறது இல்லை. சிலவங்க நினைப்பாங்க மெசஞ்சர் வச்சிருக்கோம், யாரோ கூட அது கலைச்சே ஆகணும், எதுக்குன்னு கேக்குறேன். இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியால இருக்கோம், சோசியல் மீடியா தெரியாதவங்களோட பேசணும், கதைக்கணும், பழகணும். அப்படி இல்லை, நமக்கு பேசணும், கதைக்கணும், பழகணும்னா நம்மள சுத்தி கண்ணுக்கு முன்னுக்கு தெரிய எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம், அவங்க கூட பழகலாம். அப்படியும் இல்ல, அதையும் தாண்டி இப்ப வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை. இப்ப நமக்கு Facebook இருக்கு, எல்லாருமே நமக்கு தெரியுமுன்னு இல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு தெரியாதவங்க கூட அதுல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரோடையும் போய் பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு ஏதாவது உண்மையா ஒரு தேவை இருக்கு, அவங்கள்ட்ட அந்த தேவை வந்து கேட்கணும் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த தேவையை போய் அவங்க கிட்ட கேட்கலாம். அதுக்காக நம்ம பேசலாம். பேசவே கூடாது, மெசஞ்சர் பக்கமே போக கூடாதுன்னு நான் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா போய் பேசுங்க. அதை விட்டுட்டு சாப்பிட்டீங்களா, தின்னீங்களா, அதை பத்தி நம்ம பேசி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி
அது கூடுமா கூடாதான்னு சொல்லல நான். ஆனா தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கவங்களே நம்மளால நம்ப முடியல. அப்ப கண்ணுக்கு பின்னாடி எங்கேயோ இருக்கவங்க நம்ம கூட ஒரு 1 hour 2 hours மெசேஜ் பண்றதை வச்சு அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் ஏமாந்து போயிருக்காங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸ் கூட சில பெண்களை நம்பி ஏமாந்துருக்காங்க. அதை வச்சு நான் சொல்றேன். அப்ப எங்களுக்கெல்லாம் அப்படி வராது, நான் சேஃபா இருப்பேன் அப்படின்னு தான் அந்த பெண்களும் அந்த ஆண்களும் நினைச்சிருப்பாங்க. ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கே தெரியும் நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எதுவும் நடக்க போறது இல்ல. நம்ம என்னைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூட பார்ட்னராகத்தான் போறோம். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் சொன்னாலும் சிலவங்களுக்கு ஏஜ் இருக்கு. சில வயசுல நடக்கிற விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் ஆசையா இருக்கும், ஈர்ப்பா இருக்கும், சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அது வந்து எனக்கு அதை வந்து சொல்ல இயலாது. நம்மளும் அந்த ஏஜ் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கும். அப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களை திணிக்க இயலாது. நீங்களா யோசிக்கணும். நான் இவர் கூட பேசுறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது, பேச வேணாம்னு சொல்லல. ஆனா நிறைய அனாவசியமான விஷயங்கள் நடக்கிறதுனால தவிர்த்து கொள்றது நல்லது. எங்களுக்கும் அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நாங்க அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்றது நல்லது. அவங்களே பேசினாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் கூட பார்த்தேன் அந்த போட்டோஸ் போடுற விஷயம் கூட Facebookல. இப்ப நம்ம போட்டோஸ் போட்டு நம்ம என்ன நினைப்போம், ஒரு 10 பேர் வந்து நம்மள அழகா இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன ஃபீல் பண்றேன். நான் முதல்ல நினைக்கணும், நான் அழகா இருக்கீங்களோ இல்லையோ, நான் அழகா இருக்கேன். அது வந்து இன்னொருத்தன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு அதை அழகா காட்டுறதுக்கு நான் போட்டோஸ் போட வேண்டிய தேவையும் இல்ல. அப்ப அதை தாண்டி நான் அந்த போட்டோஸை போட்டு அவன் அழகுன்னு சொல்லிட்டு, இப்ப உங்களுக்கு அழகுன்னு சொல்றதுதான் இன்னொருத்தோட போஸ்ட்ல போய் நீங்க அழகா இருக்கீங்கன்னு அந்த கேர்ளுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லா கேர்ளுக்கும் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதுல என்ன கிடைக்க போகுது, அதுதான் விஷயம். அப்ப அதனாலதான் சொல்றேன், உங்களை அழகா காட்டுறதுக்கு நீங்க ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால போடணும்னு இல்ல. நீங்க ஏதாவது ஒரு அவார்ட் எடுத்திருக்கீங்க, இல்லாட்டி சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்க, ஒரு லைஃப்ல நீங்க ஏதாவது சாதிச்சிருக்கீங்க, நீங்க அதை ஒரு போஸ்டா போட்டுறீங்க அப்படின்னா உண்மையாவே அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அதுல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க, உங்களோட ஒரு திறமையை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. அதை விட்டுட்டு என்னோட அழகுதான் என்னோட திறமை நினைச்சு அதை ஒரு போஸ்டா போடுது. அதுவும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் போட்டு போட்டோஸ் போடுறது. இஸ்லாத்துல முகம் காட்டுறதுக்கு அது 2 விதமா இருக்கு. சிலவங்க முகம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, சிலவங்க முகம் காட்டலாம்னு சொல்றாங்க. ஆனா முகம் காட்டலாம்னு இருக்கிற பட்சத்துல உடலை மறைக்க வேண்டிய இடத்துல உடம்ப காட்டிட்டு முகத்துக்கு மட்டும் ஸ்டிக்கர் போட்டு மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. இது என்ன வகைன்னு தெரியல. அப்ப நீங்க இஸ்லாத்துக்கு பயந்து முகத்தை மறைக்காம இருக்கீங்களா, இல்லாட்டி முகத்தை பார்த்தா நான் தான் தெரிஞ்சிடும், போட்டோஸ் ஷேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற வெக்கத்தினால ஷேர் பண்ணாம இருக்கீங்களா? உண்மையா நீங்க பயப்படணும், அல்லாஹ்க்கு பயப்படணும், இஸ்லாத்தை தான் கட்டுப்படணும். அதை விட்டுட்டு அப்படி செய்யற பிள்ளையான ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். இதை பத்தி சொல்றதா இருந்தா சோ இப்ப நான் நல்ல விஷயங்களுக்குள்ளுக்கு வாரேன். நீங்க இந்த மாதிரி நடக்கிறதுனால நீங்க யோசிச்சு கொள்ளும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்க செய்ய இயலும் அப்படிங்கறத. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து ஒரு அளவுக்கு மேல சல்லி தேவைப்படும். அவங்களுக்கு வந்து அதுக்கான செலவழிக்கு அந்த மருத்துவத்துக்கு வந்து செலவழிக்கிறதுக்கான காசு தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ வந்து இப்ப நம்ம முன்னாடி இருந்தது இந்த சோசியல் மீடியா அப்படி ஒண்ணு இல்ல அப்படிங்கிறப்போ வந்து நாங்க ஊர் ஊரா போய் அந்த காசை சேர்த்து கஷ்டப்பட்டு சில நேரங்கள்ல அந்த ஆபரேஷன் டேட் கூட வரும், ஆனா எங்களுக்கு அந்த காசு சேர்க்கலாம் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரே ஒரு போஸ்ட் போட்டா போதும், சோசியல் மீடியா அவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது உண்மையாவே சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அந்த சோசியல் மீடியான்னு ஒண்ணு வரல அப்படின்னு இருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் இவ்வளவு ஈஸியா நடந்திருக்காது. அப்ப எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் வந்து இந்த சோசியல் மீடியால எடுக்க இயலுமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பண்ணலாம். இல்லாட்டி பண்றவங்களுக்கு வந்து நாங்க அத விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்க பண்ணலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள். இப்ப நிறைய படிக்கிற விஷயமா இருக்கட்டும். முன்னாடி எல்லாம் வந்து கிளாஸ்க்கு பிசிக்கலா போய் அதுதான் படிக்கணும். அப்படி பாக்குற நேரம் ஊர்ல அந்த கிளாஸ் இல்ல அப்படின்னா கண்டிக்கோ, இப்ப நாங்க இங்க இருக்கிறதுனால கண்டிக்கோ கொழும்புக்கோ போய் படிக்கிறேன்னா சில வீட்டுல விட மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஓகே, அந்த நேரம்லாம் விட மாட்டாங்கிறப்ப எங்களுக்கு ஒன்றுமே இருக்கு. அப்ப அந்த நேரம்ல சோசியல் மீடியா இருந்தது வந்து எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு. இப்ப கூட நிறைய கோர்சஸ், இப்ப சமூக ஊடகங்களை தாண்டி நிறைய வெப்சைட் இருக்கு, நிறைய மற்ற விஷயங்களும் இருக்கு. அதுல எல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இப்ப நாங்க ஏழு பாஸ் பண்ணும் அப்படிங்கறதையும் தாண்டி பாஸ் பண்ணாலும் அடுத்த விஷயம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சோசியல் மீடியால இருக்கு. எங்களோட லைஃப்ல நம்ம என்ன பண்ணும் பண்ண கூடாது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்றதுக்கான எல்லா இதுவுமே வந்து சோசியல் மீடியால இருக்கு. நம்ம அதுகளை பார்க்கலாம். எங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கான, எங்களோட படிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கான, எனக்கு ஒரு விஷயம் வரல, எனக்கு படிக்க வரல, நான் வேற ஏதாவது விஷயம் பண்றேன் அப்படின்னா கூட அதை சொல்லி கொடுக்கறதுக்கு கூட சோசியல் மீடியால இப்ப எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம், அதை முன்னேறலாம். அந்த மாதிரி நம்மள முன்னேறும். சும்மா நான் வந்து படுத்துட்டு பொதுவா நம்ம படுத்துதான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவோம், எல்லா வீடியோ அடுத்தடுத்து ட்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்படி ஏதோ ஒண்ணு பாக்குறதை விட உங்களோட எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உண்மைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும். அப்படி இல்லை நான் படுத்துட்டு பேசாம இதைத்தான் பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க எந்த விதத்துலயும் அவங்க முன்னேறிட்டு போயிருவாங்க, அந்த வீடியோஸ் போடுறவங்க முன்னேறிட்டு போயிருவாங்க.
நம்ம என்னைக்கும் முன்னேற மாட்டோம். இப்படிதான் இருக்கும். சோசியல் மீடியா உண்மையாவே நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் அது வரமா சாபமா அப்படிங்கிற முடிவுக்கு நமக்கு வரலாம். இப்ப அந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இவ்வளவு நாள் நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிருக்கேன், அதுல நான் என்னெல்லாம் பார்த்திருக்கேன், அதுல பார்த்த வீடியோஸ்ல எல்லாம் எதுக்கெல்லாம் நான் லைக் பண்ணிருக்கேன், எதுக்கெல்லாம் நான் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன், பண்ண கமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ், உண்மையாவே ஒருத்தங்களை விஷ் பண்ணி நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிருக்கேனா, இல்ல எனக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாருன்னு சொல்லி அவருக்கு போய் நான் ஏசி இருக்கேனா, ஏசுறது வந்து எப்படி நான் ஏசினேன், அதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. சிலவங்க வந்து சிலவங்களுக்கு ஏசினா அதுக்கு போய் லைக் பண்ணுவாங்க. என்னோட வீடியோஸ்க்கு அப்படி நடந்திருக்கு. எனக்கு ஒருத்தங்க ஒரு வீடியோஸ் நான் பண்ண போது வந்து எனக்கு ஒரு அநாகரிகமான வார்த்தையில வந்து ஒரு காமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கேர்ள் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையா புதுனமா இருந்தது. அவர் ஏசினதை விட ஒரு கேர்ளுக்கு ஏசும்போது இன்னொரு கேர்ளே வந்து அதுக்கு லைக் பண்றாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் எங்கட ஒரு ஆளோடனே வந்து லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அது இன்னும் கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுது. அப்ப நீங்க என்னத்த விரும்புறீங்க, அவர் எனக்கு பேசுறதை நீங்க எனக்குன்னு இல்ல இன்னொருத்தரா இருந்தாலும் இதுதான் அவனோட மைண்ட் செட்டா இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க அதை எனக்கு பேசுறதை நீங்க விரும்புறீங்கன்னா ஓகே பார்த்துட்டு கடந்து போங்க. அதுக்கு லைக் போட்டுற அளவுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது என்ன விதமான ஒரு மனநிலை அப்படின்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தா தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களை ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடாது. மத்தது எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போறீங்க. Facebookல ஒரு விஷயம் வருது அப்படின்னா தடபடன் எல்லாம் ஷேர் பண்ண போகாதீங்க. அதுல பாருங்க உங்களுக்கு எது தேவை, எது ஷேர் பண்ணும். மத்தது அதோட உண்மை தன்மையை நீங்க அறிஞ்சுக்கோங்க. உண்மையாவே இப்படி ஒரு நியூஸ் இருக்கா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, அதுக்கப்புறம் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆளா ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மை இல்லாத எத்தனையோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படுது. அதுவும் எத்தனையோ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ண விஷயங்கள் கூட இன்னைக்கு வரக்காட்டியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நீங்க வேறுபடுங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதுகள். அதுல இருந்து நம்ம வேறுபடணும். எல்லாரும் இப்படி பண்ணும்போது நம்ம அதை வந்து விட்டு வெளியில வரணும் நம்ம. ஏன்னா அப்பதான் இந்த சமூகம் மாறும், சமூக கட்டமைப்பு மாறும், மக்களோட சிந்தனைகள், இளைஞர்களுடைய சிந்தனைகள் வந்து மாறும். நம்ம சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்குரிய அவ்வளவு பிரச்சாரங்களும் வந்து வாக்குகளை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஒரு வேட்பாளரோட வாக்குகளை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த சமூக ஊடகம் தான் பயனா இருந்து, இன்னொருத்தரோட வாக்குகளை குறைக்கிறதுக்கும் இந்த சமூக ஊடகங்கள் தான் பயனாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அதை நல்லதா செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், அடுத்தவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால நாங்க முடிவு பண்ணணும், நாங்க என்ன செய்ய போறோம், இந்த சமூக ஊடகத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், அதுல என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம நமக்கு முதல்ல விளங்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நாள் நீங்க வச்சதை வச்சு நான் பேசினதை வச்சு நீங்க உங்களுக்கு சமூக ஊடகம் வரமா இருந்திருக்கா சாபமா இருந்திருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. பேசுறீங்களா யாராவது? ஓகே, ஹப்சா சொல்லியிருக்காங்க வரம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு பிழையான ஒரு விஷயம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்றதோ, அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம், ஒரு போஸ்ட், ஒரு வீடியோ வருது அப்படின்னா இதோட பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஷேரோ போஸ்டோ ஏதோ ஒண்ணு சமூக வலைத்தளங்களை வரக்கூடியதை சிந்திச்சு அவங்க செயற்படக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. எல்லாரும் மாதிரி என்டர்டைன்மெண்ட் தானே, சிரிக்கிறது தானே, எல்லாரும் ஷேர் பண்றது தானே, நான் மட்டும் ஷேர் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா இல்லாம இருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயங்களை நாங்க எப்படி இது பண்றோமோ அதே மாதிரி சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் இருக்கு, பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நாம அதை பயன்படுத்திக்கணும் கட்டாயம். ஏன்னா சோசியல் மீடியா இல்லாம இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து வந்திருக்கு. அப்ப அதனால கட்டாயம் நம்ம சோசியல் மீடியாவுக்கு வந்து நம்ம அதுல வந்து இருக்கணும். நீங்க வாட்ஸ்அப் இருங்க, இன்ஸ்டாகிராம்ல இருங்க, டிக்டாக்ல இருங்க, அதை வந்து நான் சொல்ல வரல. ஆனா சமூகத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வழியாக இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு. சமூகத்துல என்ன நடக்குது, சமூக மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் இதுகளை நம்ம இருக்கணும். ஆனா இருக்கிறது வந்து நம்ம அனாவசியங்களை பாக்குறதை விட சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சு அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம யோசிக்கணும். உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட வளர்ச்சிக்கு, படிப்பு விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும், மொத்தம் எப்படி வாழணும்னு கூட இந்த சமூக ஊடகங்கள்ல சொல்லி தராங்க. அப்ப அதுகளை கூட பார்த்து நம்ம நம்மளோட லைஃப வந்து மாத்திக்கொள்ள இயலுமா இருக்கும். நல்ல விஷயங்களை, எங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ வீடியோஸ் வந்து போடுறாங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு.
அப்ப அதுகளை பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு பழக்கம் அதை நம்ம வளர்த்துக்கலாம். இப்ப எத்தனையோ பெண்கள் வீட்டுல மட்டும் சமைச்சிட்டு இருந்த எத்தனையோ பெண்கள் சமூக ஊடகம் வந்து யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய அவங்க சொந்தமா உழைக்கிறாங்க. வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டை வீடியோஸா போட்டு இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு பாருங்க, சமூக ஊடகம் ஒண்ணு வரல அப்படின்னா வீட்டுல உமா எல்லாம் சமைச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. வீட்டிலேயே சமைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே அவங்களுக்கு வந்து இப்ப பொதுவா வீட்டுல உமா சமைச்சோம் அப்படின்னா வந்து வைப்பாங்க. எத்தனையோ வெரைட்டியாஸான சாப்பாடு செஞ்சிருந்தாலும் நாங்க என்னைக்காவது நம்ம பாராட்டி இருப்போமா, உமா நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க, இன்னைக்கு இந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லி இருப்போமா? ஆனா இல்ல, இந்த யூடியூப் சேனல் அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த கிச்சனையும் தாண்டி இந்த உலகமே அவங்களோட சமையலை பாக்குற அளவுக்கு போகுது. கண்ணால பார்த்தவங்க எத்தனையோ பேர் வந்து நீங்க நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு சமையல் நல்லா இருக்கு, பார்க்கும்போது டேஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நாங்களும் இதை சமைச்சு பார்க்கணும், இல்ல நாங்க இதை சமைச்சோம், அவங்களுக்கு எத்தனையோ வந்து வாழ்த்துக்கள் வருது. ஒரு பெண்ணா ஒரு கிச்சன்ல இருந்து சமைக்கும் போது அந்த வாழ்த்துக்கள் எவ்வளவு முக்கியம்ங்கிறது ஒரு உமா கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். உங்களோட உமா எதிர்பார்ப்பாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன் இது டேஸ்டா இருக்கணும்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம சொல்லாட்டி அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குறை, அந்த மனக்குறை கூட இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் நிவர்த்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ நிறைய சமையல் குறிப்பு இதுல சொல்லப்படும். இப்ப ஆண்கள் கூட சமைக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் நான் உண்மையா சொல்லணும், நிறைய டிக்டாக்ல பார்க்கும்போது நிறைய பாய்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ஏன் போடுறாங்க அப்படின்றது இல்லாத சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாய் வந்து சமையல் வீடியோ சும்மா அவருடைய கிச்சன் அவ்வளவு தூரம் இதான ஒரு கிச்சன் இல்ல, நார்மல் கிச்சன், நம்ம எல்லாம் யோசிப்போம் லக்ஸரி கிச்சன்ல இருந்தா தான் சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இல்ல, அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கிச்சன்ல நார்மல் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாய் தானே, அப்ப அந்த நார்மல் ரெசிபிஸ் அந்த மாதிரி தான் போடுறாரு. உண்மையான வீடியோஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது ஒரு விஷயம், அது எது நல்ல விஷயமா அப்படிங்கறத விட சமூகத்துக்கு எந்த விதமான கெட்ட ஒரு விஷயத்த அவர் சொல்ல இல்லை அப்படிங்கிறப்போ உண்மையாவே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. நான் உண்மைக்கு எனக்கு அதை பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ நான் பாக்குறேன். சோ அந்த மாதிரி பாய்ஸா இருந்தா கூட உங்களுக்கும் செய்யறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பாட்டை போட்டுட்டு அதுக்கு போட்டோ போட்டுட்டு அதை ஒரு ரீலா போட்டு அதுக்கு லைக்ஸ் வாங்கி கேர்ள்ஸ் வருவாங்க, கேர்ள்ஸ் வந்து எங்களை ஒரு ஹீரோ மாதிரி பாப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஹீரோ தான், நம்ம எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான், எல்லாருமே கியூட்டா இருக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும். அது நாம முதல்ல நம்பணும். எங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இருக்கணும். அது இன்னொருத்தர் சொல்லிதான் எங்களுக்கு அது சந்தோஷத்தை தருங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மள வச்சுக்க கூடாது. என்னைக்குமே பெண்களா இருக்கட்டும், பெண்கள் வந்து உங்களை இன்னொருத்தர் அழகுன்னு சொல்லித்தான் நான் என்ன அழகு அப்படிங்கறத நீங்க எக்ஸெப்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு அழகோ, நீங்க ஒரு ஸ்மார்ட், ஆண்கள் கூட நீங்க உங்களை ஸ்மார்ட்ன்றதை இன்னொருத்தர் சொல்லித்தான் நான் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற நிலைமைக்கு உங்களை வச்சுக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு நீங்க அழகுன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. அதை இன்னொருத்தர் சொல்லி அது சந்தோஷப்பட்டதுக்காக சமூக ஊடகங்கள்ல உங்களோட இதுகளை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறத தவிர்க்கிற மட்டுக்கு நல்ல செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுகளை செய்யலாம். நிறைய கோர்ஸ் இருக்கு. சின்ன வயசுல படிக்கிற வயசுல ஏர்ன் பண்றதுக்கான எவ்வளவு கோர்சஸ் வந்து இருக்கு, அதை சொல்லி தராங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு பிரயோஜனமா நிறைய சம்பாதிக்கலாம். இப்ப படிக்கிற டைம் உமா அப்பாகளுக்கு நாங்க ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரி சைட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு அதன் மூலியமா ஏர்ன் பண்ற காசை வச்சு எங்கட கோர்ஸுக்கு நாங்களே ஃபீஸ் கட்டுற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு இது முன்மாதிரியா இருக்கலாம். நாம பண்ற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து செய்யலாம். சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவை நீங்க ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அலட்சியம் நீங்க செய்யக்கூடிய ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் சமூகத்திற்கு ஒரு பிழைய கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு அல்லாஹ்கிட்டையும் அதற்கான வகை அதற்கான பொறுப்பு நாங்க சொல்லணும். நம்ம போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் நம்ம பொறுப்பு சொல்லணும். அப்ப சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தூண்டுதலா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வகை சொல்லணும். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எங்களையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் வளர்க்கறதுக்கான விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கறதான் நான் சொல்ல விரும்புறேன். சோ நீங்க டிசைட் பண்ணிட்டு இப்ப சொல்லுங்க, வரமா சாபமா அப்படிங்கறத ஒருத்தவங்க வந்து காமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதை என்னன்னு பாக்கலாம். ஓகே, ஜைனப் நினைக்கிறேன் லாஸ்ட் கமெண்ட் மட்டும்தான் ஃபுல்லா படிக்க கிடைச்சது. அரூஸ் முகமது வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு நாளும் நல்ல விதமா தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது உண்மையாவே சந்தோஷம். நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முன்மாதிரியா இருந்து அவங்களுக்கு வழி நடத்துங்க. ஏண்டா எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் போய் சேருமா அப்படிங்கறது தெரியாது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸோட நல்ல விஷயங்களை மட்டும் பாராட்டுறது இல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய
இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் சேஞ்ச் பண்ணணும். சமூகம் அப்படித்தான் மாறும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறத்தான் இந்த சமூகம் மாறும். அப்படி இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரே நாள்ல எங்களுக்கு மாத்த இயலாது. அந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு நல்ல சமூகமா உருவாக்கும். சில நேரம் சில சமூக இதுகளை பார்க்கும்போது, அனாச்சாரமான விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப யாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயே வருது இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் பதில் நாங்க தான். நாங்க செய்யறதுனாலதான் இதெல்லாம் வருது, இந்த சமூகத்துல நடக்குது. சோ நாங்க சமூகத்துல நடக்கக்கூடாதுன்னு ஒரு விரும்புற ஒரு செயலை நாங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தகைய சமூக ஊடகங்களோட வசதிகளை கொண்டு நாங்க எங்களோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப், வீட்டுக்குள்ளே இருக்கோம், எங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை இப்ப இல்ல. முன்னாடி சொல்லுவாங்க எங்களை வெளியில போக முடியல, படிக்கல, அதனாலதான் நான் படிக்கல, என்கிட்ட காசு இருக்கு இல்ல அதனாலதான் படிக்கலன்னு. இப்ப அப்படி எல்லாம் சொல்றதுக்கான தேவையே இல்லை. அவ்வளவு சமூக ஊடகங்கள் இருக்கு. நம்ம என்ன படிக்கணுமோ அவ்வளவும் நம்ம படிக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு இதுல இருக்கு. அப்ப அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, இவ்வளவு போதும் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஏற்கனவே லென்த்தா பேசியிருக்கேன் அப்படிங்கறதுனால இதையும் தாண்டி யாருக்காவது ஏதாவது கேட்கணும் இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தா சொல்லலாம், கேட்கலாம். கேர்ள்ஸ், பாய்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க தெரியல. யாராவது பேசுனீங்க அப்படின்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஜஸாக்கல்லா ஹைரன், நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னீங்க. பாரக்கல்லா. வேற யாரும்? ஓகே. எனக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வரமா சாபமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருந்தாங்க. அப்ப நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து அதை சொல்ல இயலாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் தீர்மானிக்க வேண்டும் சமூக ஊடகங்கள் வரமா சாபமா அப்படிங்கறத. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ப்ளீஸ் இந்த விஷயம் எல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நான் இப்பவும் திரும்பவும் சொல்றது, இளைஞர்களை நம்பி நம்மள நம்பிதான் இந்த சமூகம் இருக்கு. அந்த பொறுப்பு, நாங்க கையில ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு முன்மாதிரியானவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. அதுதான் ஹீரோயிசம். அதுதான் உண்மையான பெண். இது என்ன சொல்றது, சிங்க பெண் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாட்டு போடுறதுனாலயோ டான்ஸ் பண்றதுனாலயோ சிங்க பெண் எல்லாம் ஆக இயலாது. இன்னொருத்தங்களை கிரஷ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோ போட்டு எங்களோட போட்டோ போட்டு வச்சுட்டு டிக்டாக்ல வீடியோ போடுறதுனால நாங்களாம் சிங்க பெண் ஆக இயலாது. சோ சிங்க பெண்ணுங்கிறது எங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவங்களால செய்ய முடியாதாலையும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயம். சோ அதுகள்ல நீங்க முன்மாதிரியா இருங்க. எங்களோட ஹெலன் அகாடமி கூட அதுக்கான நிறைய வழிகாட்டல்களை செஞ்சு கொண்டிருக்கு. இதுக்கப்புறமும் நீங்க அவங்களோட இணைந்து இருக்கிறதுனால அதற்கான நிறைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்து அவங்க கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க அவங்களோட மத்த விஷயங்களையும் ப்ரோக்ராம்களையும் சேர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். சோ ஓகே, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. மனாசிர். ஓகே, ஜஸாக்கல்லா ஃபாரிதா. நீங்க உங்களோட டைம் அதுக்காக ஒதுக்கி இந்த சோஷியல் மீடியா வந்து வரமா சாகுமா அப்படின்ற ஹெட்டிங்ல வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் செஞ்சு தேங்க்ஸ். ஸோ இதால வந்து நிறைய யூஸ் வந்து இருக்கும் மற்றவங்களுக்கும். ஸோ தொடர்ந்தும் எங்களுக்கு இது சப்போர்ட் வேணும்ன்றது அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்றோம். ஸோ அதோட அதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கும் தேங்க்ஸ். இதுக்கு பிறகும் நாங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக சேர்த்து நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். ஸோ எங்களோட நிச்சயம் டேஸ்ட் வருவீங்க. ஓகே, அப்போ நாங்கள் இந்த இவெண்ட்டை இதோட க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஜஸாக்கல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.